ஸ்கேட்டி மகாபத்ராவின் புதிய வகை சந்தையில் வெற்றி பெற்றது. அத்தகைய தயாரிப்பை செய்ய முடியுமா என்று அனைத்து வகையான நிபுணர்களும் ஆய்வு செய்தனர். சில நிபுணர்கள் திகாங்கை ஆதரித்தனர். சிலர் இது வெறும் போலியான விளம்பர யுக்தி என்று எண்ணி குறை கூறினார்கள். விவாதம் முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்க ஸ்கேட்டி மகாபத்ரா அதிகாரப்பூர்வமாக விற்கப்படுவதற்கு முன்பு முடிவு யூகிக்க முடியாதவையாக இருந்தது. இது திகாங்கின் ஆதரவாக வேலை செய்தது. ஏனென்றால் எப்படி இருந்தாலும் ஸ்கேட்டி மகாபத்ரா இணையற்ற புகழை பெற்றிருந்தது. மேலும் திகாங் நிறுவனம் வருகின்ற மாதம் 10ஆம் தேதி அன்று நடைபெறும் திகாங்கின் மகாபத்ராவின் போட்டிகளை பற்றிய செய்தியை வெளியிட்டது. அதில் வெல்லும் முதல் 3 பேருக்கு திகாங் நிறுவனம் தங்களது புதிய தயாரிப்பான ஸ்கேட்டி மகாபத்ராவை வழங்குவது என்று அறிவித்திருந்தது. ஆனால் விண்ணப்பதாரர்கள் தகுதி பெறுவதற்கு பரிணாம வளர்ச்சி அடையாதவர்களாக இருக்க வேண்டும். அறிவிப்பு வெளியாகி சில நிமிடங்களே கடந்திருந்த நிலையில் தரவு தளத்தில் விண்ணப்பங்கள் அதிக அளவில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு தரவு தளமே ஸ்தம்பித்தது. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க 2 நாட்கள் மட்டுமே காலக்கெடுவாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தரவு தளத்தில் நிகழ்நிலையில் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறும். அதில் வெற்றி பெறும் 9 வீரர்கள் அகிலனோடு இறுதி ஆட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அடுத்த மாதம் 10ஆம் தேதி அன்று நடைபெறும் திகாங்கின் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். முதல் 3 பேருக்கு மட்டுமே விருது வழங்குவதன் மூலம் திகாங் நிறுவனம் மிகவும் கஞ்சத்தனமானவர்கள் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர். அந்த நேரத்தில் சமூக பயன்பாட்டிற்கான மிகவும் விலை உயர்ந்த மகாபத்ராக்கள் பலோச்சு குழுமத்தின் உயர்ந்த வகையாகும். இது 1 டஜன் மில்லியனுக்கும் மேல் செலவாகும். இருப்பினும் ஸ்கேட்டி மகாபத்ரா தனிப்பயனாக்கத்தை அனுமதிக்காது. ஒவ்வொரு மகாபத்ராவும் ஒரே மாதிரியாக இருந்தது. நிறத்தை கூட மாற்ற முடியவில்லை. இது போன்ற ஒரு மகாபத்ரா அதிகபட்சம் 10 முதல் 20 மில்லியன் உயிரணு புள்ளிகள் வரை இருக்கும். ஆனால் விலைவாசியை பார்த்ததும் மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். இந்த விலைக்கு பலோச்சி நிறுவனத்தின் 6 அல்லது 7 உயர் ரக மகாபத்ராக்களை வாங்கலாம். அந்த விலையில் ஒருவர் 2 அல்லது 3 ராணுவ போர் மகாபத்ராக்களையும் பெறலாம். மேலும் 1 லட்சம் மகாபத்ராக்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும். ஆனால் இந்த உலகத்தில் பல நகரங்கள் இருந்தன. ஒவ்வொரு நகரத்திலும் பல்லாயிரக்கணக்கான பில்லியன் மக்கள் இருப்பதால் 1 லட்சம் என்பது பெரிதாக இல்லை. போட்டியாளர்கள் திகாங்கை மூர்க்கத்தனமாக தாக்கி கருத்து தெரிவித்தனர். மேலும் நிறுவனத்தின் விநியோகத்தில் மக்களும் மிகவும் அதிருப்தி அடைந்தனர். திகாங் நிறுவனத்திற்கு எதிர்மறையான செய்திகள் கிட்டத்தட்ட அதிகமாகவே இருந்தது. இன்னும் திகாங் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அந்த மாதம் 10ஆம் தேதி வரை காத்திருந்தனர். திகாங் மகாபத்ரா போட்டிக்கு அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக தொடக்கத்தில் அதிக விண்ணப்பதாரர்கள் இருந்தார்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு 2 நாட்கள் வரம்பும் இருந்தது. அகிலன் நடித்த விளம்பரத்தை நிராலி பலமுறை பார்த்தாள். எத்தனை முறை பார்த்தாலும் அதிலிருந்து அந்த உருவமே தனது முழு உலகம் என்பது போல அவளால் தன் உற்சாகத்தை அடக்க முடியாமல் சந்தோஷப்பட்டாள். ஆனால் நிராலியின் மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. அகிலன் ஒரு விளம்பர படப்பிற்கு சென்றது அவளுக்கு தெரியாது. மேலும் விளம்பரத்தை பார்த்து பல மாணவர்கள் நிராலியிடம் வந்து கேட்டார்கள், என்ன நிராலி, உன்னோட ஆளு இப்ப பிரபலமான நட்சத்திரமா ஆயிட்டான் போல, எங்க கிட்டலாம் சொல்லவே இல்ல பாத்தியா நீ? நிராலி, விளம்பரத்துல பார்த்த மாதிரி தான் ஸ்கேட்டி மகாபத்ராவும் இருக்குமா? உன் ஆளு ஸ்கேட்டி மகாபத்ராவை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லிருப்பான்ல, அத சொல்ல. ஏய், என்னடி சொல்றீங்க? அகிலன் தான் நிராலியோட காதலன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு தெரியாம அவன் ஏதாவது பண்ணுவானா? நிராலி, உன்ன அவன் ஸ்கேட்டி மகாபத்ராவில சவாரி கூட்டு போனானா? நீ ஸ்கேட்டி மகாபத்ராவை ஓட்டி பாத்தியா? எப்படி இருந்துச்சு ஸ்கேட்டி மகாபத்ராவை ஓட்டுன அனுபவம்? சொல்லுடி, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. நிராலி, அடுத்த முறை நீ அகிலன் கிட்ட பேசும்போது எங்களையும் கூட கூட்டிட்டு போக சொல்லுடி. நாங்களும் ஒரு வாட்டி ஸ்கேட்டி மகாபத்ராவை ஓட்டி பாத்துக்கிறோம். ஓட்டி பார்க்க அனுமதி இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு தடவையாவது அந்த ஸ்கேட்டி மகாபத்ராவுக்குள்ள உட்கார்ந்து பார்த்துட்டாவது வந்துடணும் என்று நிராலியின் தோழிகள் அவளிடம் பல உதவிகளை கேட்க நிராலி மனம் நொந்து போனாள். ஸ்கேட்டி மகாபத்ராவை பற்றி அவளது தோழிகளுக்கு தெரிந்த அளவு கூட நிராலிக்கு எதுவும் தெரியாது. நிராலி தன் பற்களை கடித்து கோபமாக தன் மனதில் நினைத்துக் கொண்டாள். அந்த பொறுக்கி பய இப்படி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு போயிட்டானே, வரட்டும் இருக்கு அவனுக்கு. நிராலி தொடர்ந்து விளம்பரத்தை பார்க்க அதில் யஷாவினி என்கிற ஒரு அழகான இளம்பெண் நடித்திருப்பதை காண்கிறாள். உடனே அவளை கண்டதும் பொறாமை கொள்கிறாள். யோகன் அகிலனிடம் மாயத்திரை மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தான். அகிலா, உன்னோட புகழ் தான் இந்த ஜடாய் ராணுவ பள்ளி முழுக்க எதிரொலிக்குது. திகாங் நிறுவனத்தோட விளம்பர தூதரா தேர்வாகி பெரிய ஆளாயிட்ட என்று ஆர்வமாக கூறினான். வாழ்த்துக்களுக்கு நன்றி யோகன். என்ன, உனக்கு ஸ்கேட்டி மகாபத்ரா வேணுமா என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் அகிலன். ஆமா, எனக்கும் அது மாதிரி ஒரு உயரக மகாபத்ராவை சொந்தமாக்கிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, அதோட விலை தான் மலை அளவு இருக்குதே. அதோட விலையை கொஞ்சமாவது குறைச்சாங்கன்னா அப்புறம் அதை பத்தி வாங்க யோசிக்கலாம். ஆனா அப்படியே அதை குறைச்சாலும் என்ன மாதிரி ஆளுங்களால அதை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற என்று யோகன் சொல்லிவிட்டு அசட்டுத்தனமாக சிரித்தான். காத்திரு நண்பா, நான் உனக்காக ஒரு ஸ்கேட்டி மகாபத்ராவை ஏற்பாடு பண்றேன் என்று கூறினான் அகிலன்.
ஏ அகிலா, நிஜமாவா சொல்ற? எப்படி உன்னால முடியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் யோகன். அகிலன் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, அடே அகிலா, இப்ப எதுக்காக இவனுக்கு அனாவசியமான வாக்குறுதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? உன் பொழப்ப நீயே கெடுத்துக்காத. என்னதான் நீ திகாங் நிறுவனத்தோட விளம்பர தூதனா இருந்தாலும் நீ சொல்றதுக்கெல்லாம் அவங்க தலையாட்டிக்கிட்டு உன் நண்பர்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த மகாபத்ராக்களை இனாமா கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து என்று எச்சரித்தது சின்னு. எனக்கும் தெரியும், ஆனா இப்ப எனக்கு ஸ்கேட்டி மகாபத்ரா விலை கொடுத்து வாங்குறதுலாம் ஒரு விஷயமே இல்ல என்று சின்னுவிற்கு விளக்கம் கூறினான் அகிலன். யோகன், நீ கவலைப்படாத, என்கிட்டயே 2 மகாபத்ராக்கள் இருக்கு. அதுல உனக்கு ஒண்ணு கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். நாம 2 பேரும் ஒன்னா அந்த மகாபத்ராவிலே ஊர் சுத்தலாம். என்ன? ரொம்ப சந்தோஷம் அகிலா. இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ஆனா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா எனக்கு மகாபத்ராவை ஏக்கறதுல எல்லாம் பெரிய ஆர்வம் கிடையாது. அதுக்கு பதிலா உனக்கு நல்லா வாழ் வீசும் வித்த தெரிஞ்சா அதை எனக்கு கத்துக்கூட என்று கூறினான் யோகன். சரி பார்க்கலாம் என்றான் அகிலன். 6ஆம் தேதி அகிலன் மறுபடியும் பள்ளிக்கு திரும்பினான். ஸ்கேட்டி மகாபத்ராவை அகிலன் கேட்டது போல வடிவமைக்க அவன் எண்ணியதை விட அதிக நாட்கள் எடுத்தது. அதனால் ஒரு மாறுதலுக்காக அகிலன் மறுபடியும் ராணுவ பள்ளிக்கே வந்தான். ஆனால் இன்னும் 3 நாட்களில் அவன் மறுபடியும் திகாங் நிறுவனம் நடத்தும் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்ள சென்று விடுவான். அந்த போட்டிகளில் அவன் கலந்து கொண்டு முதல் 3 இடத்தில் வந்தால் அவனுக்கு இன்னும் ஒரு ஸ்கேட்டி மகாபத்ரா கிடைக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக பரிசாக வழங்கப்படும் மகாபத்ராவில் வாழ்நாள் பராமரிப்பு சலுகை வராது. பள்ளியில் நிராலி தரவு தளத்திற்குள் நுழைந்து கடவுளின் கைகள் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று நிராலி என் காதலி என்கிற பெயர் நிகழ்நிலைக்கு வருவதை கண்டாள். வாடா வா, வந்துட்டியா, மாட்னடா நீ என்று நிராலி அகிலன் மீது கோபமாக இருந்தாள். அந்த அகிலன் பையல விளையாட கூப்பிடலாமா வேண்டாமா? ஒருவேளை கூப்பிட்டா அவன் ரொம்ப மட்டமா நினைச்சிடுவானா என்று பல யோசனையில் தயங்கி நின்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று அகிலனிடமிருந்து விளையாட்டிற்கான அழைப்பு வந்தது. உடனே நிராலி யோசிக்காமல் அகிலனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். உடனடியாக இருவரும் ஒரு மெய்நிகர் விளையாட்டு அறைக்குள் சென்றனர். நிராலி இன்னும் அகிலன் தன்னை குறைவாக தான் நினைப்பான் என்று எண்ணினாள். ஹே, என்ன செல்லம், இப்படி நடுராத்திரில கடவுளின் கைகள் விளையாட்ட தனியா விளையாட வந்திருக்க? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல என்று அகிலனின் குரல் மட்டும் நிராலிக்கு முன்னிருந்த திரையிலிருந்து வந்தது. ஆமா, நான் ஒரு சாதாரண ஆள் தானே. என் கூட விளையாட விளம்பர படத்துல நடிக்கிற நட்சத்திரமா வருவாங்க. அப்படியே அந்த நட்சத்திரங்கள் கூட விளையாடுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு அழகான பொண்ணு இல்லையே. என்னால வேற என்ன செய்ய முடியும்? நான் இப்படி தனியா தானே விளையாட முடியும் என்று நிராலி வெறுப்புடன் கூறினாள். அகிலன் உடனடியாக கூறினான், அப்படி சொல்லாத நிராலி, விளம்பரத்துல நடிக்கிற பொண்ணுங்க அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நானா நேர்ல பார்க்கும் போதுதான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. உன்னோட அழகுல 10ல் 1 பங்கு கூட அவ கிடையாது தெரியுமா? நீ தாண்டி பேரழகி. அகிலன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். என்ன மன்னிச்சிடு யஷாவினி, காதலுக்காக எவ்வளவெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு என்றான். நிராலி உள்ளூர மிகவும் சந்தோஷப்பட்டாள். ஆனால் அகிலன் மீது கோபமாக இருப்பது போல நடித்தாள். சும்மா போய் சொல்லாத, அவளுக்காக தானே அந்த விளம்பர படத்திலேயே நீ நடிக்க சம்மதிச்ச என்று கேட்டாள். சாச்சா, சத்தியமா இல்லடி, நான் உனக்காக மட்டும்தான் அதுக்கெல்லாம் சம்மதிச்சேன் என்று அகிலன் யோசிக்காமல் கூறினான். பாத்தியா, நீ மறுபடியும் போய் சொல்ற. எனக்கும் விளம்பர படத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்காக நீ எதுக்கு விளம்பர படங்களை நடிக்க சம்மதிச்ச என்று கேட்டான் நிராலி. இங்க பாரு, என்கிட்ட ஏற்கனவே வெள்ளி கொலையாளிங்கிற ஒரு மகாபத்ரா இருக்கு. ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதோட என்னோட குடும்பமும் ஒன்னும் வசதியான குடும்பம் கிடையாது. அதனால நான் திகாங் நிறுவனத்துல ஒரு ஊழியனா வேலை செஞ்சு உனக்காக ஒரு புது ஸ்கேட்டி மகாபத்ராவை வாங்கி தரலாம்னு நினைச்சேன். எதிர்காலத்துல நாம 2 பேரும் ஒரே மாதிரியான மகாபத்ராக்களை ஓட்டிக்கிட்டு போலாம்ல, எப்படி என்று அகிலன் கூறினான். இப்ப அதெல்லாம் யாருக்கு வேணும் என்று கேட்டு நிராலி வெட்கத்தில் கண்ணங்கள் சிவந்தாள். அது வெறும் மகாபத்ரா இயந்திரம் தானே, அதை விலை கொடுத்தே என்னால வாங்கிக்க முடியும் என்றாள். நிராலி, நான் அதை எனக்கேத்த மாதிரி வடிவமைக்க சொல்லிருக்கேன். அதுல நீல நிற வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கும். அப்படின்னா விற்பனைக்கு வந்த ஸ்கேட்டி மகாபத்ராக்கள்லயே நம்மளோடது மட்டும்தான் தனித்தன்மை வாய்ந்தது. நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இந்த உலகத்திலேயே வேற யாருக்கிட்டையும் இருக்காது. இதுவே நம்ம காதலுக்கு ஒரு அடையாள சின்னமா இருக்கும்ல என்றான் அகிலன். வெறும் வர்ணத்தை மாத்துறதுல என்ன தனித்துவம் இருக்க போகுது? விலை கொடுத்தா வாடிக்கையாளர்களுக்கு ஏத்த மாதிரி என்ன வர்ணங்கள் வேணும்னாலும் அவங்க பூசி தர போறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்கணும்னு தோணுச்சுன்னா நான் என்னோட இஷ்டப்படி நான் வாங்குற மகாபத்ராவில வர்ணத்தை மாத்திக்குவேன். ஜதுஷன் அது கொண்டு மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு என்று நிராலி சலிப்புடன் அகிலனிடம் கூறினாலும் உள்ளுக்குள் அகிலன் தனக்காக இறங்கி பேசுவதை நினைத்து சந்தோஷப்பட்டாள். ஹே நிராலி, நான் உனக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன். அப்ப அது எல்லாமே வீணா
என்று சற்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அகிலன். நிராலி பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண் என்பது அகிலனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவள் பேசிய தோணி அகிலன் நினைத்ததை விட பெரிய வசதியான வீட்டு பெண் போல அவளை நினைக்க வைத்தது. நீ செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். சரி, நீ நிஜமாவே அதை எனக்கு தான் கொடுக்கலான்னு இருந்தியா? ஆமா, உன்னோட மகாபத்ரா திகாங் நிறுவனத்தோட குறியீடோட தானே வரும் என்று நிராலி கேட்டாள். ஆமா, என்னோட வருங்கால மனைவியை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல என்று கூறினான் அகிலன். ஐயோ பாரா, வருங்கால மனைவியாமே, நினைப்புதான் பொழப்ப கெடுக்குதான். ஏதோ ஒரு மகாபத்ராவை பரிசா கொடுத்துட்டு ஒரு அழகான பொண்ண மனைவி ஆக்கிக்கலான்னு பாத்தியா? ரொம்ப புத்திசாலித்தான் என்று நிராலி ஒரு நமட்டு சிரிப்புடன் அகிலனிடம் கூறினாள். சரி, அப்ப இப்போதைக்கு காதலனே வச்சுக்கோயேன் என்று அகிலனும் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு கூறினான். நிராலி அகிலனை கிண்டல் செய்யும் விதமாக அவனிடம் கூறினாள். சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் இப்ப 1, 2, 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். அப்படி நீ என் முன்னாடி வந்துட்டனா நான் முழுசா உன்னை காதலனா ஏத்துக்கிறேன். என்ன சம்மதமா என்று கேட்டாள். நிராலி அகிலனை கிண்டல் செய்யும் விதமாக அவனிடம் கூறினாள். சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் இப்ப 1, 2, 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். அப்படி நீ என் முன்னாடி வந்துட்டன்னா நான் முழுசா உன்னை காதலனா ஏத்துக்கிறேன். என்ன சம்மதமா என்று கேட்டாள். இது நியாயமே இல்ல. நான் தான் இப்ப பள்ளி வளாகத்துல இல்லன்னு உனக்கே நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ற நிராலி என்று அகிலன் கெஞ்சினான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு இது. உன்னால இதை சரியா பயன்படுத்திக்க முடியலனா என்ன குறை சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன் என்றாள் நிராலி. இன்னும் சில நாட்களில் அகிலன் திகாங் நிறுவனத்தின் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருப்பான் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அகிலன் இன்னும் ராணுவ பள்ளிக்கு வரவில்லை என்று எண்ணிக்கொண்டு அவனை வெறுப்பேற்றவே இது போல ஒரு சவாலை அவனுக்கு கொடுத்தாள் நிராலி. நிராலி ஒரு மெல்லிய புன்னகையுடன் எண்ணத் தொடங்கினாள். 1, நிராலி வேண்டாம் என்று அகிலன் அவளை தடுக்க முயன்றான். 2, காலம் யாருக்காகவும் நிக்காத அகிலன், நேரம் கடந்துகிட்டே இருக்கு, சீக்கிரம் முடிவெடு என்று கூறி நிராலி சிரித்தாள். இந்த சவாலை இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம்ல, உன்னை கெஞ்சி கேட்கிற நிராலி என்று அகிலன் வேண்டினான். முடியவே முடியாது. உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன உன்னோட காதலியா? நீ உன்னோட காதலை நிரூபிக்கணும்னா சீக்கிரம் கிளம்பி வா. அப்பதான் நான் உன்னை நம்புவேன். நீ ஆசைப்படுற மாதிரி நானும் உன்னை காதலிப்பேன். அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? சரி, 2 கால், சீக்கிரம் என்று நிராலி அகிலனை கிண்டல் செய்தாள். இருடி என் செல்லமே, எனக்காக கொஞ்ச நேரம் காத்திரு என்று சொல்லி அகிலன் விளையாட்டை பாதியிலேயே விட்டுவிட்டு நிராலியின் அறையை நோக்கி விரைந்தான். நிராலியோ அகிலன் ஜடாயு ராணுவ பள்ளியில் தான் இருக்கிறான் என்பது தெரியாமல் அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தாள். அகிலன், ஏன் எதுவும் பேசாம இருக்க? உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு அடைய ஆசை இல்லையா? சீக்கிரம் வா, உன்னை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு என்று நிராலி சொல்லி முடிப்பதற்குள் நிராலியின் பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான அழகான கை அவளது இடுப்பை சுற்றி வளைத்து பிடித்தது. நிராலி வாயடைத்து போனாள். அவளால் தன்னை அணைத்தவனை யார் என்று பார்க்க முடியாவிட்டாலும் அவனின் உஷ்ணமான மூச்சு காற்றுப்பட்டு அவளது மென்மையான காதுகள் சிவந்தன. அவனது உடல் சூட்டின் கதகதப்பு அவளுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. மெல்ல அவளின் காதருகே வேகமாக மூச்சரைத்தபடி அகிலனின் குரல் கேட்டது. நீ எதிர்பார்த்த மாதிரி 3 என்றதுக்குள்ள உன்னை பார்க்க நான் வந்துட்டேன். இப்ப நீ உன்னோட வார்த்தையை காப்பாத்த என்ன பண்ண போற நிராலி? என்ன காதலிக்கிறேன்னு என்ன பார்த்து சொல்லு, அது போதும் எனக்கு. அகிலனின் குரலில் சில நொடிகள் மெய்மறந்து நின்றவள் திடுக்கிட்டு திரும்பினாள். நீ எப்படி இங்க வந்த என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அதற்கு அகிலன் எதுவும் பதில் பேசவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் கண் கொட்டாமல் பார்த்துக் கொண்டனர். திடீரென்று அகிலன் நிராலியின் இடுப்பை அழுத்தி பிடித்தது. அவள் லேசான வலியை உணர்ந்தாள். நிராலியின் தாராளமான அழகில் சொக்கி போன அகிலன் ஆசையை அடக்க முடியாமல் அவளது இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டான். நிராலியும் அகிலனின் கழுத்தில் கை வைத்து அகிலனை முத்தமிட்டாள். இருவரும் பரஸ்பரமாக முத்தமிட்டுக் கொண்டிருக்க அவர்களை பார்த்த பயத்தில் என்று அலறினால் அறைக்குள் நுழைந்த ருபைனா. அலறல் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு இருவரும் பிரிந்தார்கள். அது நான் சும்மாதான் இங்க வந்தேன். நீங்க ஏதோ முக்கியமான வேலையா இருக்கீங்க போல, இடையூறுக்கு மன்னிக்கணும், நான் வரேன் என்று அசடு படிக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ருபைனா. ருபைனா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி, நாங்க சும்மா பேசிக்கிட்டாண்டி இருந்தோம் என்று நிராலி வெட்கத்துடன் சொல்லிக் கொண்டே ருபைனாவை பின்தொடர்ந்து ஓடினாள். அகிலன் தன் வலது கையை உயர்த்தி பிடித்தான்.
கட்டிப்பிடித்து முத்தமிடும் போது நிராலியின் மார்பின் மீது அவனது வலது கையை வைத்திருந்தது நினைவிற்கு வர அவன் சிலிர்த்தான். சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் நிராலியின் அறையை விட்டு வெளியேறினான். அதன் பின் அகிலன் ஒரு நாள் மட்டும்தான் ஜடாயு ராணுவ பள்ளியில் இருந்தான். பின்பு திகாங் நிறுவனம் நடத்தும் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொண்டு வெகுமதியாக கிடைக்கும் ஸ்கேட்டி மகாபத்ராவை வெல்ல அவன் தயாராக இருந்தான். மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்ள பலர் விண்ணப்பித்திருந்தார்கள். தகுதி சுற்றில் அகிலனை தவிர மேலும் 9 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற அனைவருமே மிகவும் திறமைசாலிகளாகவே இருந்தனர். பலோச்சி நிறுவனம் நடத்திய நட்சத்திர போட்டியில் கூட கலந்து கொள்ளாமல் இதில் கலந்து கொண்டு ஸ்கேட்டி மகாபத்ராவை பரிசாக வெல்ல சில புதிய வீரர்களும் வந்திருந்தார்கள். பலோச்சி நிறுவனம் வென்றவர்களுக்கு கொடுக்கும் வெகுமதிகளை விட திகாங் நிறுவனம் ஸ்கேட்டி மகாபத்ராவை பரிசாக கொடுப்பது மிகவும் பெரிய விஷயமாக மக்கள் கருதினார்கள். ஏ ருபைனா, சீக்கிரம் வாடி, ஸ்கேட்டி மகாபத்ராவோட துவக்க விழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் துவங்க போகுது, சீக்கிரம் வாடி, நாம முதல்ல இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் என்று வகுப்பு முடிந்ததும் நிராலி அவசரமாக கூறினாள். நிராலியும் ருபைனாவும் பள்ளி வளாகத்தில் வேகமாக ஓடிச் சென்றனர். இருவரும் மூச்சிறைக்க ஓடி வந்து அவர்களின் விடுதிக்குள் நுழைந்தனர். இருவரும் அவரவர்களின் அறையில் வந்து அயற்சியுடன் அமர வேகமாக நிராலி தனது தரவு தளம் கருவியை இயக்கி அதில் வந்த மாயத்திரையில் ஸ்கேட்டி மகாபத்ராவின் அறிமுக விழாவை கண்டாள். நல்ல வேலடி, நாம சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம், இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கல என்று நிதானமாக கூறினாள். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி நிராலி? இந்த ராணுவ பள்ளியிலேயே பல பசங்களை உன் பின்னாடி சுத்த விட்ட அழகான பொண்ணு நிராலியா நீ? எனக்கு என்னமோ நீ நிறையவே மாறிட்ட மாதிரி தெரியுது. அந்த அகிலன் பைய உன்னை நல்லா மயக்க வச்சிருக்காண்டி என்றாள் ருபைனா. நிராலியின் முகத்தை பார்த்து ஏதோ மாற்றம் கண்டுபிடித்தவள் போல கூறினாள். நிராலி உடனே தனது வெட்கத்தை மறைத்து, என்னடி பேசுற? அவனுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பாக்குறேன்னு உனக்கு யாரடி சொன்னது? நான் சும்மா புதுசா ஏதோ ஸ்கேட்டி மகாபத்ரான்னு ஒன்னு அறிமுகம் செய்யறாங்களே, அதை பாக்குறதுக்காக தான் வந்தேன். நீ எதையும் கண்டதையும் கற்பனை பண்ணிக்காத. என்ன மாதிரி ஒரு அற்புதமான படைப்பை நமக்கு அறிமுகம் செய்ய போறாங்க, அத பாருடி என்று சமாளித்தாள் நிராலி. படைப்பு? அப்புறம் எதுக்காகடி நீ போட்டியில கலந்துக்கிறவங்களோட பட்டியல நோட்டம் விட்ட? உண்மையை சொல்லு, அதுல அகிலன் இருக்கானான்னு தானே தேடுன என்று கேட்டாள் ருபைனா. ஒரு அசடு வழியும் சிரிப்புடன் நிராலி தொடர்ந்தாள். அதுவா, அது போட்டியில ஜெயிச்சா அவனுக்கு கிடைக்கிற ஸ்கேட்டி மகாபத்ராவ அவன் எனக்கு தரேன்னு சொல்லிருக்காண்டி, அதனால அவன் மேல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான், போதுமா என்றாள். ஐயோ வழியுது, போதும் நிறுத்து. எனக்கு உன்னோட குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஏற்கனவே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பல மகாபத்ரா வகைகளை சேகரிச்சு வச்சிருக்காங்க. சரித்திர புகழ் வாழ்ந்த மகாபத்ரா வகைகள்ல சிலது உங்களோட குடும்பத்துக்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ சொல்ற பொய்யெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நியாயமா இது என்று கேட்டாள் ருபைனா. ஏய், உனக்கு என்னடி தெரிஞ்சுக்கணும்? இப்ப என்னோட காதலன் போட்டி போடுறத பார்க்கத்தான் வந்தேன், போதுமா என்று நிராலி கவலைப்படாமல் கூறினாள். முத்திடுச்சு, உனக்கு கண்டிப்பா காதல் கிறுக்கு முத்திடுச்சு என்று புலம்பினாள் ருபைனா. நிராலிக்கு இவ்வாறு அகிலன் மீது ஆர்வம் இருப்பதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். ஒரு தேவதையாக திகழ்ந்த பெண்ணை சராசரி பெண்ணாக மாற்றிவிட்ட அகிலன் மீது கோபம் கொண்டாள். பல நகரங்களில் இருந்த ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினரும் வாடிக்கையாளர்களும் ஸ்கேட்டி மகாபத்ராவின் அறிமுக விழாவை காண ஆவலாக இருந்தனர். ஜதுஷன் எதிர்பார்த்ததை விட கூட்டம் ஏராளமாக இருந்தது. தரவு தளத்தில் துவக்க விழாவை கண்ட பலரும் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். மேலும் சிலர் விவாதத்திற்குள்ளான மகாபத்ராவில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதை காண ஆர்வமாக இருந்தனர். மேடையில் ஜதுஷன் நடந்து வரும்போது பல ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் அவனை படம் பிடிக்கும் கருவியின் உதவியுடன் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். பத்திரிகையாளர்கள் பலரும் ஜதுஷனிடம் கேள்விகள் கேட்க முந்திக் கொண்டு வர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தினார்கள். நான் எதுவும் பேசி உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. இதோ நீங்க ஆவலோட எதிர்பார்த்த நவீன படைப்பான ஸ்கேட்டி மகாபத்ரா என்று ஜதுஷன் கூட்டத்தை பார்த்து கூறியதும் அவனுக்கு பின்னால் இருந்த திரை மேலே நகர்ந்து ஸ்கேட்டி என்று பொறிக்கப்பட்ட சில வெள்ளிப்பெட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது பார்வையாளர்களுக்கு தெரிந்தது. அனைவரும் அதை ஆர்வமாக பார்த்து அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஏய், இது அந்த விளம்பரத்துல பார்த்த மாதிரி தான் இருக்குல்ல? ஆமா, அது அப்படியேதான் இருக்கு. அது பார்க்கதான் அப்படி இருக்கு, ஆனா அது விளம்பரத்துல காட்டின மாதிரி செயல்படுமா என்னன்னு தெரியலையே. பத்திரிகையாளர்களும் ஸ்கேட்டி மகாபத்ராவை வாங்க நினைத்தவர்களும் வெள்ளிப்பட்டிகளின் வரிசையை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தனர். திடீரென கிடங்கிலிருந்து மேடைக்கு 2 பேர் நடந்து வருவதை பார்த்தனர். ஹேய், அதோ பாருங்க, அது யஷாவினியும் அகிலனும். அட, அவங்க கையிலயும் வெள்ளிப்பட்டிகள் இருக்கு.
பத்திரிகையாளர்கள் தங்களால் இயன்ற வேகத்தில் படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் அகிலன் மற்றும் யஷாவினி இருவரும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டு அவர்களின் ஸ்கேட்டி மகாபத்ராவை ஆன் செய்து வெள்ளி பெட்டியை காற்றில் வீசினர். விளம்பரத்தின் காட்சியைப் போலவே வெள்ளி பெட்டிகள் வெள்ளி திரவமாக மாறி கீழே பாய்ந்து மகாபத்ராவின் பகுதிகளாக மாறி இருவரையும் ஆட்கொண்டது. மிக விரைவில் 2 ஸ்கேட்டி மகாபத்ராக்கள் மக்கள் முன் நின்றது. திகாங் தயாரித்த ஸ்கேட்டி மகாபத்ரா அதிகாரப்பூர்வமாக சந்தைக்கு வந்தது. யஷாவினி மற்றும் அகிலன் ஆகியோர் மகாபத்ராக்களை போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு கொண்டு சென்றனர். அதன் பயன்களையும் சிறப்பான திறமைகளையும் மக்களுக்காக செய்து காட்டினார்கள். அவர்கள் பயன்படுத்திய நுட்பங்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஓஹோ, அப்ப விளம்பரத்துல காட்டின எல்லாமே உண்மையா? ஒரு சிறப்பு உயிரியல் மகாபத்ரா இவ்வளவு திறமைகளை கொண்டதா இருக்குமா? ஆஹா, என்ன அற்புதமா அந்த வெள்ளி இயந்திரம் சுழலுது பாருங்களேன். இதுதான் இதுவரைக்கும் நம்ம உலகத்தோட கண்டுபிடிப்புகள்லயே நவீனமான ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு மகாபத்ராவை எனக்கு சொந்தமாக்கிக்கணும். அதுதான் என்னோட கனவு. ஆஹா, மகாபத்ராக்களின் புதிய அத்தியாயம் இன்னையில இருந்து தொடங்குது. இது மகாபத்ரா வரலாற்றிலேயே ஒரு புரட்சிகரமான நிகழ்வு. அட தள்ளாதீங்கயா, நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. தரவு தளம் முழுவதும் வெறித்தனமாக இருந்தது. அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்றாலும் ஸ்கேட்டியின் அனைத்து 100,000 யூனிட்களும் கிட்டத்தட்ட கண்ணிமைக்கும் நேரத்தில் விற்று தீர்ந்து விட்டன. தாமதமாக வந்ததற்கு பலரும் வருந்தினர். ஸ்கேட்டி மகாபத்ரா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு திகாங் மகாபத்ராவின் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இந்த நாளில் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களும் ஸ்கேட்டி இயந்திரத்தை பற்றி வெறித்தனமாக செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்தனர். மேலும் கையில் கிடைத்தவர்கள் தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்தனர். ஸ்கேட்டியின் சோதனை, செயல்பாடு மற்றும் முதல் அபிப்பிராயம் பற்றிய பல்வேறு காணொலிகளும் பிரபலமடைந்தன. அனைத்து நகரங்களிலும் இந்த மகாபத்ராவை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். முதலில் ஸ்கேட்டியில் ஆர்வமாக இருந்தவர்கள் வதந்திகள் காரணமாக அதை வாங்க தயங்கினார்கள். மிருகலோச்சன் ஒரு கண்ணாடி கோப்பையை உடைத்தார். ஏனெனில் இது பலோச்சி நிறுவனத்தின் இறுதிப் போட்டியின் தொடக்கமாகும். ஆனால் நட்சத்திர கோப்பையை பற்றி கிட்டத்தட்ட எந்த செய்திகளும் வெளிவரவில்லை. அதற்கு பதிலாக ஏறக்குறைய அனைத்து ஊடகங்களும் திகாங் மற்றும் ஸ்கேட்டி மகாபத்ராவின் செய்திகளை மட்டும் பிரதானமான செய்திகளாக பரப்பிக் கொண்டிருந்தனர். இது பலோச்சி குழுமத்தின் பெரும் இழப்பாகும். மேலும் அதை மோசமாக்கியது என்னவென்றால் ஸ்கேட்டியின் செய்தி தொடர்பாளர் அகிலன் என்பதுதான். அவனை மிருகலோச்சன் நீண்ட காலத்திற்கு முன்பே கொன்றிருக்க வேண்டும். மிகப்பெரிய நட்சத்திர கோப்பையின் இறுதிப் போட்டிகள் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இறுதிப் போட்டியாளர்களாக வந்த அனைவரும் மிகவும் ஏமாற்றமாக உணர்ந்தனர். ஸ்கேட்டி எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பது அவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர்கள் பலோச்சி நிறுவனம் நடத்தும் நட்சத்திர கோப்பைக்கு பதிலாக திகாங்கின் மகாபத்ரா போட்டிக்கு விண்ணப்பித்திருப்பார்கள். 2 போட்டிகளுமே எப்படியும் வணிக ரீதியாக சிறப்பாக இருந்தன. அதனால் முக்கியமானவை பரிசுகள் மட்டுமே. மேலும் பெரும்பாலான முதன்மை வீரர்கள் பலோச்சி குழுமத்தின் நட்சத்திர கோப்பையில் பங்கேற்க தேர்வு செய்ததால் முதல் திகாங் மகாபத்ரா போட்டியில் போட்டி கடுமையாக இல்லை. திகாங் போட்டிக்கு விண்ணப்பித்தவர்களில் பலர் பிரபல அணிகளின் ஆரம்ப நிலை வீரர்கள் மட்டுமே. அவர்களும் நட்சத்திர கோப்பையில் போட்டியிட வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் திகாங் மகாபத்ரா போட்டியில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்டனர். திகாங் நிறுவனம் நடத்திய மகாபத்ரா போட்டிகளில் 9 வெற்றிகளுடன் அகிலன் முதலிடத்தை பிடித்தான். 2வது இடம் யஷாவினிக்கு. அவள் அகிலனிடம் மட்டுமே தோற்றாள். யஷாவினி மற்றும் அகிலனின் ஸ்கேட்டியில் உள்ள சிவப்பு மற்றும் நீல வடிவங்களும் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளன. பலர் தங்கள் சொந்த ஸ்கேட்டியில் வடிவங்களை சேர்க்க முடியுமா என்று விசாரித்தனர். மேலும் அவை செய்தி தொடர்பாளர்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளன, சந்தையில் விற்கப்படாது என்று அவர்களுக்கு நிறுவனம் பதிலளித்தது. இந்த கட்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடையாதவர்களிடையே அகிலன் மிகவும் பிரபலமாகிவிட்டான். திகாங் நிறுவனம் அகிலனுக்கு அவர்களின் புதிய 4 கால்கள் கொண்ட ஓநாய் வடிவ மகாபத்ராவிற்கு ஆதரவு வழங்க சிறந்த நிபந்தனைகளை வழங்கினர். ஆனால் அகிலன் அவர்களின் ஒப்பந்தத்தை நிராகரித்து விட்டான். ரைடன் நகரத்தில் ஒரு அலுவலகத்தில் விபாஷா மற்றும் மாக்கவியின் முன்பு அகிலன் அப்பாவி போல தலையை தொங்க போட்டு நின்று கொண்டிருந்தான். மாக்கவி தனது கண்களை விரித்து அகிலனை பார்த்து கேட்டாள், திகாங் நிறுவனத்தோட புதிய வாகன ஓநாய் மகாபத்ராவை நீ விளம்பரப்படுத்த மறுத்தியாமே? ஏன், என்ன காரணம் சொல்லு? ஒரு விளம்பர படத்தில் நடிச்சு கொஞ்சம் பிரபலமானதும் திமிரு ஏறிடுச்சுல உனக்கு என்று அதட்டினாள். மாக்கவியால் அகிலனை புரிந்து கொள்ள முடியவில்லை. விபாஷா அவனை பார்த்து நிதானமாக கேட்டார், ஏன் மறுத்த சொல்லு? அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்குங்கிறதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா என்று அகிலன் தயக்கத்துடன் நிறுத்திவிட்டு பின் மேலும் தொடர்ந்தான். ஆனா என்னோட குறிக்கோள் ஒரு பெரிய நட்சத்திரமா மாறணுங்கிறதெல்லாம் இல்லங்க. திகாங் போன்ற நிபந்தனைகளுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டா எனக்கு மற்ற விஷயங்கள் பண்ண நேரமே கிடைக்காது. அதனால திகாங் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு என்னோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. ஸ்கேட்டி மகாபத்ராவுக்கு விளம்பர தூதரா இருந்ததே போதும். தயவு செஞ்சு எனக்காக திகாங் நிறுவனத்தோட கொஞ்சம் பேசுங்களேன்.
இந்த மாதிரி விளம்பர படங்கள்ல நடிச்சு போது அவளால் ஒரு விகாரமான உயிரினத்துடன் தனியாக போராட முடியும். அகிலன் நிதானமாக ரீனா நந்துலாவை பின்தொடர்ந்து விகாரமான 3 கண்கள் கொண்ட மிருகத்தின் மீது சவாரி செய்து சென்றான். அவளது சண்டையை பார்த்தான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவள் கொன்ற உயிரினங்களை சுத்தம் செய்ய தன்னுடைய செல்ல பிராணியான தங்க நிற புழுவை வரவழைப்பது மட்டும்தான். இப்போது அகிலனின் இலக்குகள் விகாரமான மற்றும் புனித உயிரினங்களாக மட்டுமே இருந்தது. இருப்பினும் ரீனா நந்துலாவுக்காக இன்னும் சில புனித புள்ளிகள் தேவைப்பட்டன. எனவே அவர்கள் புனித ஜந்துக்களையே வேட்டையாட தேடிக் கொண்டிருந்தார்கள். அகிலன் அண்ணா, எனக்கு என்னமோ சில பறவைகள் கூட்டமா நம்மள மேல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குமோன்னு தோணுது என்று தன் வெள்ளை கரடியை சவாரி செய்து கொண்டே ரீனா நந்துலா அண்ணார்ந்து பார்த்து கூறினாள். ஆமா, நானும் அதை கவனிச்சேன். ஆனா ஏன் அதுங்க இன்னும் நம்மள தாக்காம இருக்குதுன்னா எனக்கு ஒன்னும் புரியல என்று அகிலனும் தலையசைத்து கூறினான். ரீனா நந்துலா பறவைகளை பார்ப்பதற்கு முன்னாலேயே அகிலன் அதை கவனித்து விட்டான். அது கருப்பு இறகுகள் கொண்ட பறவைகளின் கூட்டமாக இருந்தது. குரங்கு போன்ற உடல் மற்றும் ஒரு ஜோடி கருப்பு இறக்கைகள் கொண்ட விசித்திரமான ஜந்துக்கள் அவைகள். அகிலன் அவைகளை முன்பே கவனித்திருந்தான். ஆனால் அவைகள் இது போன்ற பெரிய குழுவாக இல்லாமல் சிறிய குழுக்களாக பறந்திருந்தது. இப்போது வானத்தில் குறைந்தது 3 டஜன் கருப்பு இறக்கைகள் கொண்ட மிருகங்கள் கூடி பறந்து கொண்டிருந்தன. கருப்பு இறகுகள் கொண்ட பறவைகள் அவர்களுக்கு மேலே வானத்தில் வட்டம் அடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவைகளை கண்டால் தாக்குவதற்கு தயாராவதை போலவும் தெரியவில்லை. அகிலனுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தன. அவைகள் புத்திசாலிகள் என்றாலும் அவைகளின் தோற்றத்தில் வலிமையானவை என்று சொல்ல முடியவில்லை. அகிலன் யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர்கள் முன்னால் யாரோ சண்டையிடும் மெல்லிய சத்தம் கேட்டது. இருவரும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டனர் மற்றும் ஒரு குன்று வரை தங்கள் சவாரிகளை செலுத்தினார்கள். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான கருப்பு இறகுகள் கொண்ட பறவைகள் ஒன்றாக சேர்ந்து மனிதர்கள் குழுவை ஒன்றாக தாக்குவதை கண்டனர். அவற்றில் சில விகாரமான உயிரினங்கள் கருப்பு இறகுகள் கொண்ட மிருகங்களால் சூடப்பட்டு குழுவிற்கு தப்பிக்க வழியில்லை. அவர்கள் கடுமையாக சண்டையிட்டனர். விளைவு மணலில் கருப்பு இறகுகள் கொண்ட ஜந்துக்கள் மற்றும் மனிதர்களின் உடல்கள் மட்டுமே ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அடக்கடவுளே, அப்ப நமக்கு மேல வட்டம் அடிச்சுட்டு இருந்த பறவைகள் எல்லாமே காவலாளிகளா? இப்பதானே புரியுது அதுங்க ஏன் நம்மளை தாக்கலன்னு. அதுங்களோட இலக்கு நாம கிடையாது. அதுங்களோட புத்திசாலித்தனமான கட்டமைப்பை நினைச்சா எனக்கே கொஞ்சம் பயமாதான் இருக்கு. அதுங்க வியூக வகுத்து வேட்டையாடுதுங்க என்றான் அகிலன். ரீனா நந்துலா சிறிது நேரம் கவனமாக அந்த சிறிய குழு கருப்பு ரெக்கைகள் கொண்ட பறவைகளுடன் சண்டையிடுவதை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது பார்வை ஒரு சிகப்பு கவசம் அணிந்த ஒரு பெண்ணின் மீது விழுந்தது. அது பார்க்க யோகினி சிண்டா மாதிரி இருக்கு. அவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்று அதிர்ச்சி அடைந்தாள். என்ன யோகினியா? அவ யாரு? அந்த மாதிரி ஒரு பேரை நான் இதுவரைக்கும் ரைடு நகரத்துல கேள்விப்படவே இல்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான் அகிலன். ஆனால் ரீனா நந்துலாவின் முகத்தில் பதட்டத்தை பார்க்கும் போது அவள் மிக முக்கியமானவள் என்று மட்டும் அகிலனுக்கு தெரிந்தது. அவ பேரு யோகினி சிண்டா, பகுலையா சிண்டாவோட மகள். சிண்டா வம்சமும் நந்துலா வம்சமும் பல தலைமுறைகளா நண்பர்களா இருந்துட்டு வராங்க. இந்த 2 வம்சத்துக்குள்ளயும் இப்ப பல தொழில்களும் வியாபாரங்களும் நடந்துகிட்டு இருக்கு. யோகினி என்னை விட 2 வயசு பெரியவ, டான்சில் நகரத்தை சேர்ந்தவ. ஆனா அவ இங்க எதுக்காக வந்திருக்கா என்று ரீனா தனக்கு தானே கேள்விகள் கேட்டு யோசித்துக் கொண்டிருந்தாள். அகிலன் அண்ணா, நாம போய் அவங்களுக்கு உதவலாமா என்று கேட்டாள் ரீனா. அவள் கேட்டதற்கு பதில் கூறாமல் மறுபடியும் அவளிடமே கேள்வி கேட்டான். ஆமா, உனக்கு அவளோட குழுவில் இருக்கிற மத்தவங்களையும் தெரியுமா? ரீனா ஒருமுறை கருப்பு இறகுகள் கொண்ட ஜந்துக்களிடம் சண்டையிடுபவர்களை நோட்டம் விட்டுவிட்டு இல்ல என்று தலையாட்டினாள். நீயும் யோகினியும் ரொம்ப நெருக்கமான தோழிகளா என்று அகிலன் மறுபடியும் கேட்டான். அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். எங்களோட குடும்பங்களுக்குள்ள வணிக ஒத்துழைப்புகள் இருக்கு, அவ்வளவுதான் என்று யோசித்து பதில் கூறினாள் ரீனா நந்துலா. அப்படின்னா நாம இங்கே இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. இப்ப நாமளும் உள்ள போனா அவங்க வேட்டையாடும் போது ஜந்துக்களை திருட வந்ததா நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று அகிலன் கூறினான். ரீனா நந்துலா உடனடியாக அகிலன் சொல்வதை புரிந்து கொண்டு அமைதியாக நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தாள். உன் தோழியோட வீரர்களுமே ரொம்ப நல்லா தான் சண்டை போடுறாங்க. அவங்களாலேயே அந்த கருப்பு ரெக்கைகள் கொண்ட பறவைகளை சமாளிச்சிட முடியும் தான் நினைக்கிறேன். இப்ப நாம 2 பேரும் அவசரப்பட்டு உள்ள புகுந்துட்டோம்னா நம்மள அவங்க தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு என்றான் அகிலன். சிறிது நேரத்தில் அந்த குழுவில் இருந்த ஒரு நபர் தனது ஆத்ம சக்திகளான வெள்ளை சிறகுகளை வரவழைத்து பறந்து பறந்து மடமடவென கருப்பு ரெக்கைகள் கொண்ட பறவைகளை கொன்றான். ஆஹா, அவன் அசத்துறானே என்று ரீனா நந்துலா பறக்கும் வீரனை பார்த்து ஆச்சரியத்துடன் கூறினாள். உன்னோட தோழியும் ரொம்ப நல்லாவே சண்டை போடுறா என்று அகிலன் புன்னகையுடன் கூறினான். யாரு அவளா என்று ஆர்வத்துடன் ரீனா நந்துலா சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் யோகினியை பார்த்தாள். ஆனால் அவளும் அவளது குழுவில் உள்ள வீரர்கள் பாதுகாப்பில் வெறும் அம்புகளை மட்டுமே எல்லா திசைகளிலும் வெள்ளெறிந்து கொண்டிருந்தாள். ரெக்கைகள் கொண்டு பறக்கும் வீரனை விட யோகினி சண்டையிடும் விதம் பெரிதாக கவரும் வகையில் இல்லை. ஆஹா, என்ன ஒரு துல்லியம்! அவ விடுற ஒவ்வொரு அம்பும் ஒரு ஆபத்தான பறவையே கொல்லுதே
விகாரமான ஜந்துக்கள் கூட யோகினியோட அம்புகளுக்கு இரையாகுதே. என்னதான் அவன் பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் ரெக்கைய விரிச்சுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு வீரன் பறந்துகிட்டு இருந்தானே, அவனை விட யோகினி நல்லாவே சண்டை போடுறா. அவ ரொம்ப நிதானமாவும் ரொம்ப தெளிவாவும் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ என்னை விட வில்வித்தையில சிறந்தவளாதான் இருப்பா என்று கொண்டாடினான் அகிலன். ரீனா நந்துலா கவனமாக கவனித்து அகிலன் சொல்வது சரிதான் என்பதை உணர்ந்தாள். யோகினியின் வில்லிலிருந்து அம்புகள் சரமாரியாக அனைத்து திசைகளிலும் பாய்ந்தன. ஆனால் ஒரு அம்பு கூட தவறாமல் மிகவும் ஆபத்தான கருப்பு இறகுகள் கொண்ட மிருகத்தை தாக்கியது. திடீரென்று தூரத்திலிருந்து ஒரு விசித்திரமான சத்தத்துடன் மேகம் போன்ற கரும்புள்ளிகள் கொண்ட ஜந்துக்கள் விரைவாக சிதறி ஆயிரக்கணக்கான இறந்த உடல்களை மணலில் விட்டுச் சென்றன. அவர்களின் குழு சிறிது நேரத்துக்கு முன்பே மறைந்து பார்த்துக் கொண்டிருக்கும் அகிலன் மற்றும் ரீனாவை தெளிவாக கவனித்தது. அவர்களில் சிலர் பிணங்களை சுத்தம் செய்வதற்காக அங்கேயே இருந்தனர். மேலும் யோகினியும் ரெக்கைகள் கொண்டு பறந்து வேட்டையாடிய மனிதனும் அகிலன் மற்றும் ரீனா நந்துலா மறைந்திருக்கும் குன்றின் அருகில் வந்து நின்றார்கள். ஏ ரீனா, நீ இங்க என்ன பண்ற என்று யோகினி ரீனாவின் கையை பிடித்து இழுத்தாள். யோகினி, நான் உனக்கு உதவ முன் வந்தா நீ எங்க என்ன தப்பா நினைச்சிடுவோன்னு தான் நான் தயங்கி ஓரமா நின்னுட்டேன். என்ன மன்னிச்சுடு என்று கண்கள் சிமிட்டுக் கொண்டே கூறினாள் ரீனா நந்துலா. ஹெச்சி, நான் ஏண்டி உன்னை தப்பா நினைக்க போறேன்? எந்த முட்டாடி உனக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை சொன்னது? எனக்கு தெரியாத உன்னை பத்தி என்று யோகினி உரிமையுடன் கூறினாள். யோகினி அகிலனை ஆச்சரியத்துடன் பார்த்து, நீ ஸ்கேட்டி மகாபத்ரா விளம்பரத்துல வந்த ராணுவ பள்ளி மாணவன் தானே? ஓஹோ, இந்த இடத்துல நான் ஒரு பிரபலத்தை சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். நல்ல வேலை, எங்க நீங்க எங்களை தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு நாங்க பயந்துட்டோம். நீங்க இன்முகத்தோட வரவேற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க என்று கூறி அகிலன் அவளை பார்த்து தலை வணங்கினான். அப்போது அகிலனின் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, அகிலா, அவளை பார்த்தா பாசாங்குக்காரி மாதிரி தெரியுது, ஏமாந்துராத. அவளோட சிரிப்பு வேணா அழகா இருக்கலாம், ஆனா அவளோட உள்ளம் எல்லாம் நஞ்சா இருக்க போகுது. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. விஷமுள்ள பூக்கள்லாம் அழகாதான் இருக்கும் தம்பி என்றது. ஸ்கேட்டி மகாபத்ராவின் புதிய வகை சந்தையில் வெற்றி பெற்றது. அத்தகைய தயாரிப்பை செய்ய முடியுமா என்று அனைத்து வகையான நிபுணர்களும் ஆய்வு செய்தனர். சில நிபுணர்கள் திகாங்கை ஆதரித்தனர். சிலர் இது வெறும் போலியான விளம்பர யுக்தி என்று எண்ணி குறை கூறினார்கள். விவாதம் முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்க ஸ்கேட்டி மகாபத்ரா அதிகாரப்பூர்வமாக விற்கப்படுவதற்கு முன்பு முடிவு யூகிக்க முடியாதவையாக இருந்தது. இது திகாங்கின் ஆதரவாக வேலை செய்தது. ஏனென்றால் எப்படி இருந்தாலும் ஸ்கேட்டி மகாபத்ரா இணையற்ற புகழை பெற்றிருந்தது. மேலும் திகாங் நிறுவனம் வருகின்ற மாதம் 10ஆம் தேதி அன்று நடைபெறும் திகாங்கின் மகாபத்ராவின் போட்டிகளை பற்றிய செய்தியை வெளியிட்டது. அதில் வெல்லும் முதல் 3 பேருக்கு திகாங் நிறுவனம் தங்களது புதிய தயாரிப்பான ஸ்கேட்டி மகாபத்ராவை வழங்குவது என்று அறிவித்திருந்தது. ஆனால் விண்ணப்பதாரர்கள் தகுதி பெறுவதற்கு பரிணாம வளர்ச்சி அடையாதவர்களாக இருக்க வேண்டும். அறிவிப்பு வெளியாகி சில நிமிடங்களே கடந்திருந்த நிலையில் தரவு தளத்தில் விண்ணப்பங்கள் அதிக அளவில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு தரவு தளமே ஸ்தம்பித்தது. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க 2 நாட்கள் மட்டுமே காலக்கெடுவாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தரவு தளத்தில் நிகழ்நிலையில் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறும். அதில் வெற்றி பெறும் 9 வீரர்கள் அகிலனோடு இறுதி ஆட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அடுத்த மாதம் 10ஆம் தேதி அன்று நடைபெறும் திகாங்கின் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். முதல் 3 பேருக்கு மட்டுமே விருது வழங்குவதன் மூலம் திகாங் நிறுவனம் மிகவும் கஞ்சத்தனமானவர்கள் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர். அந்த நேரத்தில் சமூக பயன்பாட்டிற்கான மிகவும் விலை உயர்ந்த மகாபத்ராக்கள் பலோச்சு குழுமத்தின் உயர்ந்த வகையாகும். இது 1 டஜன் மில்லியனுக்கும் மேல் செலவாகும். இருப்பினும் ஸ்கேட்டி மகாபத்ரா தனிப்பயனாக்கத்தை அனுமதிக்காது. ஒவ்வொரு மகாபத்ராவும் ஒரே மாதிரியாக இருந்தது. நிறத்தை கூட மாற்ற முடியவில்லை. இது போன்ற ஒரு மகாபத்ரா அதிகபட்சம் 10 முதல் 20 மில்லியன் உயிரணு புள்ளிகள் வரை இருக்கும். ஆனால் விலைவாசியை பார்த்ததும் மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். இந்த விலைக்கு பலோச்சி நிறுவனத்தின் 6 அல்லது 7 உயர் ரக மகாபத்ராக்களை வாங்கலாம். அந்த விலையில் ஒருவர் 2 அல்லது 3 ராணுவ போர் மகாபத்ராக்களையும் பெறலாம். மேலும் 1 லட்சம் மகாபத்ராக்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும். ஆனால் இந்த உலகத்தில் பல நகரங்கள் இருந்தன. ஒவ்வொரு நகரத்திலும் பல்லாயிரக்கணக்கான பில்லியன் மக்கள் இருப்பதால் 1 லட்சம் என்பது பெரிதாக இல்லை. போட்டியாளர்கள் திகாங்கை மூர்க்கத்தனமாக தாக்கி கருத்து தெரிவித்தனர். மேலும் நிறுவனத்தின் விநியோகத்தில் மக்களும் மிகவும் அதிருப்தி அடைந்தனர். திகாங் நிறுவனத்திற்கு எதிர்மறையான செய்திகள் கிட்டத்தட்ட அதிகமாகவே இருந்தது. இன்னும் திகாங் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அந்த மாதம் 10ஆம் தேதி வரை காத்திருந்தனர். திகாங் மகாபத்ரா போட்டிக்கு அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக தொடக்கத்தில் அதிக விண்ணப்பதாரர்கள் இருந்தார்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு 2 நாட்கள் வரம்பும் இருந்தது. அகிலன் நடித்த விளம்பரத்தை நிராளி பலமுறை பார்த்தாள். எத்தனை முறை பார்த்தாலும் அதிலிருந்த அந்த உருவமே தனது முழு உலகம் என்பது போல அவளால் தன் உற்சாகத்தை அடக்க முடியாமல் சந்தோஷப்பட்டாள்.
ஆனால் நிராலியின் மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. அகிலன் ஒரு விளம்பர படப்பிற்கு சென்றது அவளுக்கு தெரியாது. மேலும் விளம்பரத்தை பார்த்து பல மாணவர்கள் நிராலியிடம் வந்து கேட்டார்கள், என்ன நிராலி, உன்னோட ஆளு இப்ப பிரபலமான நட்சத்திரமா ஆயிட்டான் போல, எங்க கிட்டலாம் சொல்லவே இல்ல பாத்தியா நீ? நிராலி, விளம்பரத்துல பார்த்த மாதிரி தான் ஸ்கேட்டி மகாபத்ராவும் இருக்குமா? உன் ஆளு ஸ்கேட்டி மகாபத்ராவை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லிருப்பான்ல, அத சொல்ல. ஏய், என்னடி சொல்றீங்க? அகிலன் தான் நிராலியோட காதலன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு தெரியாம அவன் ஏதாவது பண்ணுவானா? ஏய் நிராலி, உன்ன அவன் ஸ்கேட்டி மகாபத்ராவில சவாரி கூட்டு போனானா? நீ ஸ்கேட்டி மகாபத்ராவை ஓட்டி பாத்தியா? எப்படி இருந்துச்சு ஸ்கேட்டி மகாபத்ராவை ஓட்டுன அனுபவம்? சொல்லுடி, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. நிராலி, அடுத்த முறை நீ அகிலன் கிட்ட பேசும்போது எங்களையும் கூட கூட்டிட்டு போக சொல்லுடி. நாங்களும் ஒரு வாட்டி ஸ்கேட்டி மகாபத்ராவை ஓட்டி பாத்துக்கிறோம். ஓட்டி பார்க்க அனுமதி இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு தடவையாவது அந்த ஸ்கேட்டி மகாபத்ராவுக்குள்ள உட்கார்ந்து பார்த்துட்டாவது வந்துடணும் என்று நிராலியின் தோழிகள் அவளிடம் பல உதவிகளை கேட்க நிராலி மனம் நொந்து போனாள். ஸ்கேட்டி மகாபத்ராவை பற்றி அவளது தோழிகளுக்கு தெரிந்த அளவு கூட நிராலிக்கு எதுவும் தெரியாது. நிராலி தன் பற்களை கடித்து கோபமாக தன் மனதில் நினைத்துக் கொண்டாள். அந்த பொறுக்கி பய இப்படி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு போயிட்டானே, வரட்டும் இருக்கு அவனுக்கு. நிராலி தொடர்ந்து விளம்பரத்தை பார்க்க அதில் யஷாவினி என்கிற ஒரு அழகான இளம்பெண் நடித்திருப்பதை காண்கிறாள். உடனே அவளை கண்டதும் பொறாமை கொள்கிறாள். யோகன் அகிலண்டம் மாயத்திரை மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தான். அகிலா, உன்னோட புகழ் தான் இந்த ஜடாய் ராணுவ பள்ளி முழுக்க எதிரொலிக்குது. டிகாங் நிறுவனத்தோட விளம்பர தூதரா தேர்வாகி பெரிய ஆளாயிட்ட என்று ஆர்வமாக கூறினான். வாழ்த்துக்களுக்கு நன்றி யோகன். என்ன, உனக்கு ஸ்கேட்டி மகாபத்ரா வேணுமா என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் அகிலன். ஆமா, எனக்கும் அது மாதிரி ஒரு உயரக மகாபத்ராவை சொந்தமாக்கிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, அதோட விலை தான் மலை அளவு இருக்குதே. அதோட விலையை கொஞ்சமாவது குறைச்சாங்கன்னா அப்புறம் அதை பத்தி வாங்க யோசிக்கலாம். ஆனா அப்படியே அதை குறைச்சாலும் என்ன மாதிரி ஆளுங்களால அதை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற என்று யோகன் சொல்லிவிட்டு அசட்டுத்தனமாக சிரித்தான். காத்திரு நண்பா, நான் உனக்காக ஒரு ஸ்கேட்டி மகாபத்ராவை ஏற்பாடு பண்றேன் என்று கூறினான் அகிலன். ஏ அகிலா, நிஜமாவா சொல்ற? எப்படி உன்னால முடியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் யோகன். அகிலன் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, அடே அகிலா, இப்ப எதுக்காக இவனுக்கு அனாவசியமான வாக்குறுதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? உன் பொழப்ப நீயே கெடுத்துக்காத. என்னதான் நீ டிகாங் நிறுவனத்தோட விளம்பர தூதனா இருந்தாலும் நீ சொல்றதுக்கெல்லாம் அவங்க தலையாட்டிக்கிட்டு உன் நண்பர்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த மகாபத்ராக்களை இனாமா கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து என்று எச்சரித்தது சின்னு. எனக்கும் தெரியும், ஆனா இப்ப எனக்கு ஸ்கேட்டி மகாபத்ரா விலை கொடுத்து வாங்கறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல என்று சின்னுவிற்கு விளக்கம் கூறினான் அகிலன். யோகன், நீ கவலைப்படாத, என்கிட்டயே 2 மகாபத்ராக்கள் இருக்கு. அதுல உனக்கு ஒண்ணு கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். நாம 2 பேரும் ஒன்னா அந்த மகாபத்ராவிலே ஊர் சுத்தலாம். என்ன? ரொம்ப சந்தோஷம் அகிலா. இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ஆனா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா எனக்கு மகாபத்ராவை இயக்கறதுல எல்லாம் பெரிய ஆர்வம் கிடையாது. அதுக்கு பதிலா உனக்கு நல்லா வாழ் வீசும் வித்த தெரிஞ்சா அதை எனக்கு கத்துக்கூட என்று கூறினான் யோகன். சரி பார்க்கலாம் என்றான் அகிலன். 6ஆம் தேதி அகிலன் மறுபடியும் பள்ளிக்கு திரும்பினான். ஸ்கேட்டி மகாபத்ராவை அகிலன் கேட்டது போல வடிவமைக்க அவன் எண்ணியதை விட அதிக நாட்கள் எடுத்தது. அதனால் ஒரு மாறுதலுக்காக அகிலன் மறுபடியும் ராணுவ பள்ளிக்கே வந்தான். ஆனால் இன்னும் 3 நாட்களில் அவன் மறுபடியும் டிகாங் நிறுவனம் நடத்தும் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்ள சென்று விடுவான். அந்த போட்டிகளில் அவன் கலந்து கொண்டு முதல் 3 இடத்தில் வந்தால் அவனுக்கு இன்னும் ஒரு ஸ்கேட்டி மகாபத்ரா கிடைக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக பரிசாக வழங்கப்படும் மகாபத்ராவில் வாழ்நாள் பராமரிப்பு சலுகை வராது. பள்ளியில் நிராலி தரவு தளத்திற்குள் நுழைந்து கடவுளின் கைகள் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று நிராலி என் காதலி என்கிற பெயர் நிகழ்நிலைக்கு வருவதை கண்டாள். வாடா வா, வந்துட்டியா, மாட்னடா நீ என்று நிராலி அகிலன் மீது கோபமாக இருந்தாள். அந்த அகிலன் பயல விளையாட கூப்பிடலாமா வேண்டாமா? ஒரு வேலை கூப்பிட்டா அவன் ரொம்ப மட்டமா நினைச்சிடுவானா என்று பல யோசனையில் தயங்கி நின்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று அகிலனிடமிருந்து விளையாட்டிற்கான அழைப்பு வந்தது. உடனே நிராலி யோசிக்காமல் அகிலனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். உடனடியாக இருவரும் ஒரு மெய்நிகர் விளையாட்டு அறைக்குள் சென்றனர். நிராலி இன்னும் அகிலன் தன்னை குறைவாக தான் நினைப்பான் என்று எண்ணினாள். ஹே, என்ன செல்லும், இப்படி நடுராத்திரில கடவுளின் கைகள் விளையாட்ட தனியா விளையாட வந்திருக்க? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல என்று அகிலனின் குரல் மட்டும் நிராலிக்கு முன்னிருந்த திரையிலிருந்து வந்தது. ஆமா, நான் ஒரு சாதாரண ஆள் தானே. என் கூட விளையாட விளம்பர படத்துல நடிக்கிற நட்சத்திரமா வருவாங்க. அப்படியே அந்த நட்சத்திரங்கள் கூட விளையாடுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு அழகான பொண்ணு இல்லையே. என்னால வேற என்ன செய்ய முடியும்? நான் இப்படி தனியா தானே விளையாட முடியும்.
என்று நிராலி வெறுப்புடன் கூறினாள். அகிலன் உடனடியாக கூறினான், அப்படி சொல்லாத நிராலி, விளம்பரத்துல நடிக்கிற பொண்ணுங்க அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நானா நேர்ல பார்க்கும் போதுதான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. உன்னோட அழகுல 10ல் 1 பங்கு கூட அவ கிடையாது தெரியுமா? நீ தாண்டி பேரழகி. அகிலன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். என்ன மன்னிச்சிடு யஷாவினி, காதலுக்காக எவ்வளவெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு என்றான். நிராலி உள்ளூர மிகவும் சந்தோஷப்பட்டாள். ஆனால் அகிலன் மீது கோபமாக இருப்பது போல நடித்தாள். சும்மா போய் சொல்லாத, அவளுக்காக தானே அந்த விளம்பர படத்திலேயே நீ நடிக்க சம்மதிச்ச என்று கேட்டாள். சாச்சா, சத்தியமா இல்லடி, நான் உனக்காக மட்டும்தான் அதுக்கெல்லாம் சம்மதிச்சேன் என்று அகிலன் யோசிக்காமல் கூறினான். பாத்தியா, நீ மறுபடியும் போய் சொல்ற. எனக்கும் விளம்பர படத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்காக நீ எதுக்கு விளம்பர படங்களை நடிக்க சம்மதிச்ச என்று கேட்டான் நிராலி. இங்க பாரு, என்கிட்ட ஏற்கனவே வெள்ளி கொலையாளிங்கிற ஒரு மகாபத்ரா இருக்கு. ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதோட என்னோட குடும்பமும் ஒண்ணும் வசதியான குடும்பம் கிடையாது. அதனால நான் திகாங் நிறுவனத்துல ஒரு ஊழியனா வேலை செஞ்சு உனக்காக ஒரு புது ஸ்கேட்டி மகாபத்ராவை வாங்கி தரலாம்னு நினைச்சேன். எதிர்காலத்துல நாம 2 பேரும் ஒரே மாதிரியான மகாபத்ராக்களை ஓட்டிக்கிட்டு போலாம்ல, எப்படி என்று அகிலன் கூறினான். இப்ப அதெல்லாம் யாருக்கு வேணும் என்று கேட்டு நிராலி வெட்கத்தில் கண்ணங்கள் சிவந்தாள். அது வெறும் மகாபத்ரா இயந்திரம் தானே, அதை விலை கொடுத்தே என்னால வாங்கிக்க முடியும் என்றாள். நிராலி, நான் அதை எனக்கேத்த மாதிரி வடிவமைக்க சொல்லிருக்கேன். அதுல நீல நிற வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கும். அப்படின்னா விற்பனைக்கு வந்த ஸ்கேட்டி மகாபத்ராக்கள்லயே நம்மளோடது மட்டும்தான் தனித்தன்மை வாய்ந்தது. நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இந்த உலகத்திலேயே வேற யாருக்கிட்டையும் இருக்காது. இதுவே நம்ம காதலுக்கு ஒரு அடையாள சின்னமா இருக்கும்ல என்றான் அகிலன். வெறும் வர்ணத்தை மாத்துறதுல என்ன தனித்துவம் இருக்க போகுது? விலை கொடுத்தா வாடிக்கையாளர்களுக்கு ஏத்த மாதிரி என்ன வர்ணங்கள் வேணும்னாலும் அவங்க பூசி தர போறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்கணும்னு தோணுச்சுன்னா நான் என்னோட இஷ்டப்படி நான் வாங்குற மகாபத்ராவில வர்ணத்தை மாத்திக்குவேன். ஜதுஷன் அது கொண்டு மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு என்று நிராலி சலிப்புடன் அகிலனிடம் கூறினாலும் உள்ளுக்குள் அகிலன் தனக்காக இறங்கி பேசுவதை நினைத்து சந்தோஷப்பட்டாள். ஹே நிராலி, நான் உனக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன். அப்ப அது எல்லாமே வீணா என்று சற்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அகிலன். நிராலி பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண் என்பது அகிலனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவள் பேசிய தோணி அகிலன் நினைத்ததை விட பெரிய வசதியான வீட்டு பெண் போல அவளை நினைக்க வைத்தது. நீ செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். சரி, நீ நிஜமாவே அது எனக்கு தான் கொடுக்கலான்னு இருந்தியா? ஆமா, உன்னோட மகாபத்ரா திகாங் நிறுவனத்தோட குறியீடோட தானே வரும் என்று நிராலி கேட்டாள். ஆமா, என்னோட வருங்கால மனைவியை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல என்று கூறினான் அகிலன். ஐயோ பாரா, வருங்கால மனைவியாமே, நினைப்புதான் பொழப்ப கெடுக்குதான். ஏதோ ஒரு மகாபத்ராவை பரிசா கொடுத்துட்டு ஒரு அழகான பொண்ண மனைவி ஆக்கிக்கலான்னு பாத்தியா? ரொம்ப புத்திசாலித்தான் என்று நிராலி ஒரு நமட்டு சிரிப்புடன் அகிலனிடம் கூறினாள். சரி, அப்ப இப்போதைக்கு காதலனே வச்சுக்கோயேன் என்று அகிலனும் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு கூறினான். நிராலி அகிலனை கிண்டல் செய்யும் விதமாக அவனிடம் கூறினாள். சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் இப்ப 1, 2, 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். அப்படி நீ என் முன்னாடி வந்துட்டனா நான் முழுசா உன்னை காதலனா ஏத்துக்கிறேன். என்ன சம்மதமா என்று கேட்டாள். நிராலி அகிலனை கிண்டல் செய்யும் விதமாக அவனிடம் கூறினாள். சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் இப்ப 1, 2, 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். அப்படி நீ என் முன்னாடி வந்துட்டன்னா நான் முழுசா உன்னை காதலனா ஏத்துக்கிறேன். என்ன சம்மதமா என்று கேட்டாள். இது நியாயமே இல்ல. நான் தான் இப்ப பள்ளி வளாகத்துல இல்லன்னு உனக்கே நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ற நிராலி என்று அகிலன் கெஞ்சினான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு இது. உன்னால இதை சரியா பயன்படுத்திக்க முடியலனா என்ன குறை சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன் என்றாள் நிராலி. இன்னும் சில நாட்களில் அகிலன் திகாங் நிறுவனத்தின் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருப்பான் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அகிலன் இன்னும் ராணுவ பள்ளிக்கு வரவில்லை என்று எண்ணிக்கொண்டு அவனை வெறுப்பேற்றவே இது போல ஒரு சவாலை அவனுக்கு கொடுத்தாள் நிராலி. நிராலி ஒரு மெல்லிய புன்னகையுடன் எண்ணத் தொடங்கினாள். 1, நிராலி வேண்டாம் என்று அகிலன் அவளை தடுக்க முயன்றான். 2, காலம் யாருக்காகவும் நிக்காத அகிலன், நேரம் கடந்துகிட்டே இருக்கு, சீக்கிரம் முடிவெடு என்று கூறி நிராலி சிரித்தாள். இந்த சவாலை இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம்ல, உன்னை கெஞ்சி கேட்கிற நிராலி என்று அகிலன் வேண்டினான். முடியவே முடியாது. உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன உன்னோட காதலியா? நீ உன்னோட காதலை நிரூபிக்கணும்னா சீக்கிரம் கிளம்பி வா. அப்பதான் நான் உன்னை நம்புவேன். நீ ஆசைப்படுற மாதிரி நானும் உன்னை காதலிப்பேன்
அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? சரி 2 கால். சீக்கிரம் என்று நிராலி அகிலனை கிண்டல் செய்தாள். இருடி என் செல்லமே, எனக்காக கொஞ்ச நேரம் காத்திரு என்று சொல்லி அகிலன் விளையாட்டை பாதியிலேயே விட்டுவிட்டு நிராலியின் அறையை நோக்கி விரைந்தான். நிராலியோ அகிலன் ஜடாயு ராணுவ பள்ளியில் தான் இருக்கிறான் என்பது தெரியாமல் அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தாள். அகிலன், ஏன் எதுவும் பேசாம இருக்க? உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு அடைய ஆசை இல்லையா? சீக்கிரம் வா, உன்னை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு என்று நிராலி சொல்லி முடிப்பதற்குள் நிராலியின் பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான அழகான கை அவளது இடுப்பை சுற்றி வளைத்து பிடித்தது. நிராலி வாயடைத்து போனாள். அவளால் தன்னை அணைத்தவனை யார் என்று பார்க்க முடியாவிட்டாலும் அவனின் உஷ்ணமான மூச்சு காற்றுப்பட்டு அவளது மென்மையான காதுகள் சிவந்தன. அவனது உடல் சூட்டின் கதகதப்பு அவளுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. மெல்ல அவளின் காதருகே வேகமாக மூச்சரைத்தபடி அகிலனின் குரல் கேட்டது. நீ எதிர்பார்த்த மாதிரி 3 என்றதுக்குள்ள உன்னை பார்க்க நான் வந்துட்டேன். இப்ப நீ உன்னோட வார்த்தையை காப்பாத்த என்ன பண்ண போற நிராலி? என்ன காதலிக்கிறேன்னு என்ன பார்த்து சொல்லு, அது போதும் எனக்கு. அகிலனின் குரலில் சில நொடிகள் மெய்மறந்து நின்றவள் திடுக்கிட்டு திரும்பினாள். நீ எப்படி இங்க வந்த என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அதற்கு அகிலன் எதுவும் பதில் பேசவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் கண் கொட்டாமல் பார்த்துக் கொண்டனர். திடீரென்று அகிலன் நிராலியின் இடுப்பை அழுத்தி பிடித்தது. அவள் லேசான வலியை உணர்ந்தாள். நிராலியின் தாராளமான அழகில் சொக்கிப் போன அகிலன் ஆசையை அடக்க முடியாமல் அவளது இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டான். நிராலியும் அகிலனின் கழுத்தில் கை வைத்து அகிலனை முத்தமிட்டாள். இருவரும் பரஸ்பரமாக முத்தமிட்டுக் கொண்டிருக்க அவர்களை பார்த்த பயத்தில் என்று அலறினால் அறைக்குள் நுழைந்த ருபைனா. அலறல் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு இருவரும் பிரிந்தார்கள். அது நான் சும்மாதான் இங்க வந்தேன். நீங்க ஏதோ முக்கியமான வேலையா இருக்கீங்க போல, இடையூறுக்கு மன்னிக்கணும், நான் வரேன் என்று அசடு வழிய சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ருபைனா. ருபைனா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி, நாங்க சும்மா பேசிக்கிட்டு தாண்டி இருந்தோம் என்று நிராலி வெட்கத்துடன் சொல்லிக் கொண்டே ருபைனாவை பின்தொடர்ந்து ஓடினாள். அகிலன் தன் வலது கையை உயர்த்தி பிடித்தான். கட்டிப்பிடித்து முத்தமிடும் போது நிராலியின் மார்பின் மீது அவனது வலது கையை வைத்திருந்தது நினைவிற்கு வர அவன் சிலிர்த்தான். சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் நிராலியின் அறையை விட்டு வெளியேறினான். அதன் பின் அகிலன் ஒரு நாள் மட்டும்தான் ஜடாயு ராணுவ பள்ளியில் இருந்தான். பின்பு திகாங் நிறுவனம் நடத்தும் மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொண்டு வெகுமதியாக கிடைக்கும் ஸ்கேட்டி மகாபத்ராவை வெல்ல அவன் தயாராக இருந்தான். மகாபத்ரா போட்டிகளில் கலந்து கொள்ள பலர் விண்ணப்பித்திருந்தார்கள். தகுதி சுற்றில் அகிலனை தவிர மேலும் 9 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற அனைவருமே மிகவும் திறமைசாலிகளாகவே இருந்தனர். பலோச்சி நிறுவனம் நடத்திய நட்சத்திர போட்டியில் கூட கலந்து கொள்ளாமல் இதில் கலந்து கொண்டு ஸ்கேட்டி மகாபத்ராவை பரிசாக வெல்ல சில புதிய வீரர்களும் வந்திருந்தார்கள். பலோச்சி நிறுவனம் வென்றவர்களுக்கு கொடுக்கும் வெகுமதிகளை விட திகாங் நிறுவனம் ஸ்கேட்டி மகாபத்ராவை பரிசாக கொடுப்பது மிகவும் பெரிய விஷயமாக மக்கள் கருதினார்கள். ருபைனா, சீக்கிரம் வாடி, ஸ்கேட்டி மகாபத்ராவோட துவக்க விழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் துவங்க போகுது, சீக்கிரம் வாடி, நாம முதல்ல இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் என்று வகுப்பு முடிந்ததும் நிராலி அவசரமாக கூறினாள். நிராலியும் ருபைனாவும் பள்ளி வளாகத்தில் வேகமாக ஓடிச் சென்றனர். இருவரும் மூச்சிறைக்க ஓடி வந்து அவர்களின் விடுதிக்குள் நுழைந்தனர். இருவரும் அவரவர்களின் அறையில் வந்து அயற்சியுடன் அமர வேகமாக நிராலி தனது தரவு தளம் கருவியை இயக்கி அதில் வந்த மாயத்திரையில் ஸ்கேட்டி மகாபத்ராவின் அறிமுக விழாவை கண்டாள். நல்ல வேலடி, நாம சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம், இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கல என்று நிதானமாக கூறினாள். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி நிராலி? இந்த ராணுவ பள்ளியிலேயே பல பசங்களை உன் பின்னாடி சுத்த விட்ட அழகான பொண்ணு நிராலியா நீ? எனக்கு என்னமோ நீ நிறையவே மாறிட்ட மாதிரி தெரியுது. அந்த அகிலன் பைய உன்னை நல்லா மயக்க வச்சிருக்காண்டி என்றாள் ருபைனா. நிராலியின் முகத்தை பார்த்து ஏதோ மாற்றம் கண்டுபிடித்தவள் போல கூறினாள். நிராலி உடனே தனது வெட்கத்தை மறைத்து, என்னடி பேசுற? அவனுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பாக்குறேன்னு உனக்கு யாரடி சொன்னது? நான் சும்மா புதுசா ஏதோ ஸ்கேட்டி மகாபத்ரான்னு ஒன்னு அறிமுகம் செய்யறாங்களே, அதை பாக்குறதுக்காக தான் வந்தேன். நீ எதையும் கண்டதையும் கற்பனை பண்ணிக்காத. என்ன மாதிரி ஒரு அற்புதமான படைப்பை நமக்கு அறிமுகம் செய்ய போறாங்க, அத பாருடி என்று சமாளித்தாள் நிராலி. படைப்பு? அப்புறம் எதுக்காகடி நீ போட்டியில கலந்துக்கிறவங்களோட பட்டியல நோட்டம் விட்ட? உண்மைய சொல்லு, அதுல அகிலன் இருக்கானான்னு தானே தேடுன என்று கேட்டாள் ருபைனா. ஒரு அசடு வழியும் சிரிப்புடன் நிராலி தொடர்ந்தாள். அதுவா, அது போட்டியில ஜெயிச்சா அவனுக்கு கிடைக்கிற ஸ்கேட்டி மகாபத்ராவ அவன் எனக்கு தரன்னு சொல்லிருக்காண்டி, அதனால அவன் மேல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான், போதுமா என்றாள். ஐயோ வழியுது, போதும் நிறுத்து. எனக்கு உன்னோட குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஏற்கனவே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பல மகாபத்ரா வகைகளை சேகரிச்சு வச்சிருக்காங்க.
சரித்திர புகழ் வாழ்ந்த மகாபத்ரா வகைகள்ல சிலது உங்களோட குடும்பத்துக்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ சொல்ற பொய்யெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நியாயமா இது என்று கேட்டாள் ருபைனா. ஏய், உனக்கு என்னடி தெரிஞ்சுக்கணும்? இப்ப என்னோட காதலன் போட்டி போடுறத பார்க்கத்தான் வந்த, போதுமா என்று நிராளி கவலைப்படாமல் கூறினாள். முத்திடுச்சு, உனக்கு கண்டிப்பா காதல் கிறுக்கு முத்திடுச்சு என்று புலம்பினாள் ருபைனா. நிராளிக்கு இவ்வாறு அகிலன் மீது ஆர்வம் இருப்பதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். ஒரு தேவதையாக திகழ்ந்த பெண்ணை சராசரி பெண்ணாக மாற்றிவிட்ட அகிலன் மீது கோபம் கொண்டாள். பல நகரங்களில் இருந்த ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினரும் வாடிக்கையாளர்களும் ஸ்கேட்டி மகாபத்ராவின் அறிமுக விழாவை காண ஆவலாக இருந்தனர். ஜதுஷன் எதிர்பார்த்ததை விட கூட்டம் ஏராளமாக இருந்தது. தரவு தளத்தில் துவக்க விழாவை கண்ட பலரும் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். மேலும் சிலர் விவாதத்திற்குள்ளான மகாபத்ராவில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதை காண ஆர்வமாக இருந்தனர். மேடையில் ஜதுஷன் நடந்து வரும்போது பல ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் அவனை படம் பிடிக்கும் கருவியின் உதவியுடன் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். பத்திரிகையாளர்கள் பலரும் ஜதுஷனிடம் கேள்விகள் கேட்க முந்திக் கொண்டு வர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தினார்கள். நான் எதுவும் பேசி உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. இதோ நீங்க ஆவலோட எதிர்பார்த்த நவீன படைப்பான ஸ்கேட்டி மகாபத்ரா என்று ஜதுஷன் கூட்டத்தை பார்த்து கூறியதும் அவனுக்கு பின்னால் இருந்த திரை மேலே நகர்ந்து ஸ்கேட்டி என்று பொறிக்கப்பட்ட சில வெள்ளி பெட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது பார்வையாளர்களுக்கு தெரிந்தது. அனைவரும் அதை ஆர்வமாக பார்த்து அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஏய், இது அந்த விளம்பரத்துல பார்த்த மாதிரி தான் இருக்குல்ல? ஆமா, அது அப்படியேதான் இருக்கு. அது பார்க்கதான் அப்படி இருக்கு, ஆனா அது விளம்பரத்துல காட்டின மாதிரி செயல்படுமா என்னன்னு தெரியலையே. பத்திரிகையாளர்களும் ஸ்கேட்டி மகாபத்ராவை வாங்க நினைத்தவர்களும் வெள்ளிப்பட்டிகளின் வரிசையை வரித்து பார்த்துக் கொண்டிருந்தனர். திடீரென கிடங்கிலிருந்து மேடைக்கு 2 பேர் நடந்து வருவதை பார்த்தனர். ஹேய், அதோ பாருங்க, அது யஷாவினியும் அகிலனும். அட, அவங்க கையிலயும் வெள்ளிப்பட்டிகள் இருக்கு. பத்திரிகையாளர்கள் தங்களால் இயன்ற வேகத்தில் படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் அகிலன் மற்றும் யஷாவினி இருவரும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டு அவர்களின் ஸ்கேட்டி மகாபத்ராவை ஆன் செய்து வெள்ளிப்பட்டியை காற்றில் வீசினர். விளம்பரத்தின் காட்சியைப் போலவே வெள்ளிப்பட்டிகள் வெள்ளி திரவமாக மாறி கீழே பாய்ந்து மகாபத்ராவின் பகுதிகளாக மாறி இருவரையும் ஆட்கொண்டது. மிக விரைவில் 2 ஸ்கேட்டி மகாபத்ராக்கள் மக்கள் முன் நின்றது. திகாங் தயாரித்த ஸ்கேட்டி மகாபத்ரா அதிகாரப்பூர்வமாக சந்தைக்கு வந்தது. யஷாவினி மற்றும் அகிலன் ஆகியோர் மகாபத்ராக்களை போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு கொண்டு சென்றனர். அதன் பயன்களையும் சிறப்பான திறமைகளையும் மக்களுக்காக செய்து காட்டினார்கள். அவர்கள் பயன்படுத்திய நுட்பங்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஓஹோ, அப்ப விளம்பரத்துல காட்டின எல்லாமே உண்மையா? ஒரு சிறப்பு உயிரியல் மகாபத்ரா இவ்வளவு திறமைகளை கொண்டதா இருக்குமா? ஆஹா, என்ன அற்புதமா அந்த வெள்ளி இயந்திரம் சுழலுது பாருங்களேன். இதுதான் இதுவரைக்கும் நம்ம உலகத்தோட கண்டுபிடிப்புகள்லயே நவீனமான ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு மகாபத்ராவை எனக்கு சொந்தமாக்கிக்கணும், அதுதான் என்னோட கனவு. ஆஹா, மகாபத்ராக்களின் புதிய அத்தியாயம் இன்னையில இருந்து தொடங்குது. இது மகாபத்ரா வரலாற்றிலேயே ஒரு புரட்சிகரமான நிகழ்வு. அட தள்ளாதீங்கயா, நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. தரவு தளம் முழுவதும் வெறித்தனமாக இருந்தது. அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்றாலும் ஸ்கேட்டியின் அனைத்து 100,000 யூனிட்களும் கிட்டத்தட்ட கண்ணிமைக்கும் நேரத்தில் விற்று தீர்ந்து விட்டன. தாமதமாக வந்ததற்கு பலரும் வருந்தினர். ஸ்கேட்டி மகாபத்ரா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு திகாங் மகாபத்ராவின் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இந்த நாளில் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களும் ஸ்கேட்டி இயந்திரத்தை பற்றி வெறித்தனமாக செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்தனர். மேலும் கையில் கிடைத்தவர்கள் தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்தனர். ஸ்கேட்டியின் சோதனை, செயல்பாடு மற்றும் முதல் அபிப்பிராயம் பற்றிய பல்வேறு காணொலிகளும் பிரபலமடைந்தன. அனைத்து நகரங்களிலும் இந்த மகாபத்ராவை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். முதலில் ஸ்கேட்டியில் ஆர்வமாக இருந்தவர்கள் வதந்திகள் காரணமாக அதை வாங்க தயங்கினார்கள். மிருகலோச்சன் ஒரு கண்ணாடி கோப்பையை உடைத்தார். ஏனெனில் இது பலோச்சி நிறுவனத்தின் இறுதிப் போட்டியின் தொடக்கமாகும். ஆனால் நட்சத்திர கோப்பையை பற்றி கிட்டத்தட்ட எந்த செய்திகளும் வெளிவரவில்லை. அதற்கு பதிலாக ஏறக்குறைய அனைத்து ஊடகங்களும் திகாங் மற்றும் ஸ்கேட்டி மகாபத்ராவின் செய்திகளை மட்டும் பிரதானமான செய்திகளாக பரப்பிக் கொண்டிருந்தனர். இது பலோச்சி குழுமத்தின் பெரும் இழப்பாகும். மேலும் அதை மோசமாக்கியது என்னவென்றால் ஸ்கேட்டியின் செய்தி தொடர்பாளன் அகிலன் என்பதுதான். அவனை மிருகலோச்சன் நீண்ட காலத்திற்கு முன்பே கொன்றிருக்க வேண்டும். மிகப்பெரிய நட்சத்திர கோப்பையின் இறுதிப் போட்டிகள் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இறுதிப் போட்டியாளர்களாக வந்த அனைவரும் மிகவும் ஏமாற்றமாக உணர்ந்தனர். ஸ்கேட்டி எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பது அவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர்கள் பலோச்சி நிறுவனம் நடத்தும் நட்சத்திர கோப்பைக்கு பதிலாக திகாங்கின் மகாபத்ரா போட்டிக்கு விண்ணப்பித்திருப்பார்கள். 2 போட்டிகளுமே எப்படியும் வணிக ரீதியாக சிறப்பாக இருந்தன. அதனால் முக்கியமானவை பரிசுகள் மட்டுமே. மேலும் பெரும்பாலான முதன்மை வீரர்கள் பலோச்சி குழுமத்தின் நட்சத்திர கோப்பையில் பங்கேற்க தேர்வு செய்ததால் முதல் திகாங் மகாபத்ரா போட்டியில் போட்டி கடுமையாக இல்லை.
திகாங் போட்டிக்கு விண்ணப்பித்தவர்களில் பலர் பிரபல அணிகளின் ஆரம்ப நிலை வீரர்கள் மட்டுமே. அவர்களும் நட்சத்திர கோப்பையில் போட்டியிட வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் திகாங் மகாபத்ரா போட்டியில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்டனர். திகாங் நிறுவனம் நடத்திய மகாபத்ரா போட்டிகளில் 9 வெற்றிகளுடன் அகிலன் முதலிடத்தை பிடித்தான். 2வது இடம் யஷாவினிக்கு. அவள் அகிலனிடம் மட்டுமே தோற்றாள். யஷாவினி மற்றும் அகிலனின் ஸ்கேட்டியில் உள்ள சிவப்பு மற்றும் நீல வடிவங்களும் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளன. பலர் தங்கள் சொந்த ஸ்கேட்டியில் வடிவங்களை சேர்க்க முடியுமா என்று விசாரித்தனர். மேலும் அவை செய்தி தொடர்பாளர்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளன, சந்தையில் விற்கப்படாது என்று அவர்களுக்கு நிறுவனம் பதிலளித்தது. இந்த கட்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடையாதவர்களிடையே அகிலன் மிகவும் பிரபலமாகிவிட்டான். திகாங் நிறுவனம் அகிலனுக்கு அவர்களின் புதிய 4 கால்கள் கொண்ட ஓநாய் வடிவ மகாபத்ராவிற்கு ஆதரவு வழங்க சிறந்த நிபந்தனைகளை வழங்கினர். ஆனால் அகிலன் அவர்களின் ஒப்பந்தத்தை நிராகரித்து விட்டான். ரைடன் நகரத்தில் ஒரு அலுவலகத்தில் விபாஷா மற்றும் மாக்கவியின் முன்பு அகிலன் அப்பாவி போல தலையை தொங்க போட்டு நின்று கொண்டிருந்தான். மாக்கவி தனது கண்களை விரித்து அகிலனை பார்த்து கேட்டாள், திகாங் நிறுவனத்தோட புதிய வாகன ஓநாய் மகாபத்ராவை நீ விளம்பரப்படுத்த மறுத்தியாமே, ஏன், என்ன காரணம் சொல்லு? ஒரு விளம்பர படத்தில் நடிச்சு கொஞ்சம் பிரபலமானதும் திமிரு ஏறிடுச்சுல உனக்கு என்று அதட்டினாள். மாக்கவியால் அகிலனை புரிந்து கொள்ள முடியவில்லை. விபாஷா அவனை பார்த்து நிதானமாக கேட்டார், ஏன் மறுத்த சொல்லு. அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்குங்கிறதெல்லாம் உண்மைதாங்க, ஆனா என்று அகிலன் தயக்கத்துடன் நிறுத்திவிட்டு பின் மேலும் தொடர்ந்தான். ஆனா என்னோட குறிக்கோள் ஒரு பெரிய நட்சத்திரமா மாறணுங்கிறதெல்லாம் இல்லங்க. திகாங் போன்ற நிபந்தனைகளுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டா எனக்கு மற்ற விஷயங்கள் பண்ண நேரமே கிடைக்காது. அதனால திகாங் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு என்னோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. ஸ்கேட்டி மகாபத்ராவுக்கு விளம்பர தூதரா இருந்ததே போதும். தயவு செஞ்சு எனக்காக திகாங் நிறுவனத்தோட கொஞ்சம் பேசுங்களேன். இந்த மாதிரி விளம்பர படங்கள்ல ஒரு விகாரமான உயிரினத்துடன் தனியாக போராட முடியும். அகிலன் நிதானமாக ரீனா நந்துலாவை பின்தொடர்ந்து விகாரமான 3 கண்கள் கொண்ட மிருகத்தின் மீது சவாரி செய்து சென்றான். அவளது சண்டையை பார்த்தான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவள் கொன்ற உயிரினங்களை சுத்தம் செய்ய தன்னுடைய செல்ல பிராணியான தங்க நிற புழுவை வரவழைப்பது மட்டும்தான். இப்போது அகிலனின் இலக்குகள் விகாரமான மற்றும் புனித உயிரினங்களாக மட்டுமே இருந்தது. இருப்பினும் ரீனா நந்துலாவுக்காக இன்னும் சில புனித புள்ளிகள் தேவைப்பட்டன. எனவே அவர்கள் புனித ஜந்துக்களையே வேட்டையாட தேடிக் கொண்டிருந்தார்கள். அகிலன் அண்ணா, எனக்கு என்னமோ சில பறவைகள் கூட்டமா நம்மள மேல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குமோன்னு தோணுது என்று தன் வெள்ளை கரடியை சவாரி செய்து கொண்டே ரீனா நந்துலா அண்ணாந்து பார்த்து கூறினாள். ஆமா, நானும் அதை கவனிச்சேன். ஆனா ஏன் அதுங்க இன்னும் நம்மள தாக்காம இருக்குதுன்னா எனக்கு ஒன்னும் புரியல என்று அகிலனும் தலையசைத்து கூறினான். ரீனா நந்துலா பறவைகளை பார்ப்பதற்கு முன்னாலேயே அகிலன் அதை கவனித்து விட்டான். அது கருப்பு இறகுகள் கொண்ட பறவைகளின் கூட்டமாக இருந்தது. குரங்கு போன்ற உடல் மற்றும் ஒரு ஜோடி கருப்பு இறக்கைகள் கொண்ட விசித்திரமான ஜந்துக்கள் அவைகள். அகிலன் அவைகளை முன்பே கவனித்திருந்தான். ஆனால் அவைகள் இது போன்ற பெரிய குழுவாக இல்லாமல் சிறிய குழுக்களாக பறந்திருந்தது. இப்போது வானத்தில் குறைந்தது 3 டஜன் கருப்பு இறக்கைகள் கொண்ட மிருகங்கள் கூடி பறந்து கொண்டிருந்தன. கருப்பு இறகுகள் கொண்ட பறவைகள் அவர்களுக்கு மேலே வானத்தில் வட்டம் அடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவைகளை கண்டால் தாக்குவதற்கு தயாராவதைப் போலவும் தெரியவில்லை. அகிலனுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தன. அவைகள் புத்திசாலிகள் என்றாலும் அவைகளின் தோற்றத்தில் வலிமையானவை என்று சொல்ல முடியவில்லை. அகிலன் யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர்கள் முன்னால் யாரோ சண்டையிடும் மெல்லிய சத்தம் கேட்டது. இருவரும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டனர் மற்றும் ஒரு குன்று வரை தங்கள் சவாரிகளை செலுத்தினார்கள். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான கருப்பு இறகுகள் கொண்ட பறவைகள் ஒன்றாக சேர்ந்து மனிதர்கள் குழுவை ஒன்றாக தாக்குவதை கண்டனர். அவற்றில் சில விகாரமான உயிரினங்கள் கருப்பு இறகுகள் கொண்ட மிருகங்களால் சூடப்பட்டு குழுவிற்கு தப்பிக்க வழியில்லை. அவர்கள் கடுமையாக சண்டையிட்டனர். விளைவு மணலில் கருப்பு இறகுகள் கொண்ட ஜந்துக்கள் மற்றும் மனிதர்களின் உடல்கள் மட்டுமே ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அடக்கடவுளே, அப்ப நமக்கு மேல வட்டம் அடிச்சுட்டு இருந்த பறவைகள் எல்லாமே காவலாளிகளா? இப்பதானே புரியுது அதுங்க ஏன் நம்மளை தாக்கலன்னு. அதுங்களோட இலக்கு நாம கிடையாது. அதுங்களோட புத்திசாலித்தனமான கட்டமைப்பை நினைச்சா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுங்க வியூக வகுத்து வேட்டையாடுதுங்க என்றான் அகிலன். ரீனா நந்துலா சிறிது நேரம் கவனமாக அந்த சிறிய குழு கருப்பிறக்கைகள் கொண்ட பறவைகளுடன் சண்டையிடுவதை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது பார்வை ஒரு சிகப்பு கவசம் அணிந்த ஒரு பெண்ணின் மீது விழுந்தது. அது பார்க்க யோகினி சிண்டா மாதிரி இருக்கு. அவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்று அதிர்ச்சி அடைந்தாள். என்ன யோகினியா? அவ யாரு? அந்த மாதிரி ஒரு பேரை நான் இதுவரைக்கும் ரைடன் நகரத்துல கேள்விப்படவே இல்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான் அகிலன். ஆனால் ரீனா நந்துலாவின் முகத்தில் பதட்டத்தை பார்க்கும் போது அவள் மிக முக்கியமானவள் என்று மட்டும் அகிலனுக்கு தெரிந்தது. அவ பேரு யோகினி சிண்டா, பகுலையா சிண்டாவோட மகள். சிண்டா வம்சமும் நந்துலா வம்சமும் பல தலைமுறைகளா நண்பர்களா இருந்துட்டு வராங்க. இந்த 2 வம்சத்துக்குள்ளயும் இப்ப பல தொழில்களும் வியாபாரங்களும் நடந்துகிட்டு இருக்கு. யோகினி என்னை விட 2 வயசு பெரியவ, டான்சில் நகரத்தை சேர்ந்தவ.
ஆனா அவ இங்க எதுக்காக வந்திருக்கா என்று ரீனா தனக்கு தானே கேள்விகள் கேட்டு யோசித்துக் கொண்டிருந்தாள். அகிலன் அண்ணா, நாம போய் அவங்களுக்கு உதவலாமா என்று கேட்டாள் ரீனா. அவள் கேட்டதற்கு பதில் கூறாமல் மறுபடியும் அவளிடமே கேள்வி கேட்டான். ஆமா, உனக்கு அவளோட குழுவில் இருக்கிற மத்தவங்களையும் தெரியுமா? ரீனா ஒருமுறை கருப்பு இறகுகள் கொண்ட ஜந்துக்களிடம் சண்டையிடுபவர்களை நோட்டம் விட்டுவிட்டு இல்ல என்று தலையாட்டினாள். நீயும் யோகினியும் ரொம்ப நெருக்கமான தோழிகளா என்று அகிலன் மறுபடியும் கேட்டான். அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். எங்களோட குடும்பங்களுக்குள்ள வணிக ஒத்துழைப்புகள் இருக்கு, அவ்வளவுதான் என்று யோசித்து பதில் கூறினாள் ரீனா நந்துலா. அப்படின்னா நாம இங்கே இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. இப்ப நாமளும் உள்ள போனா அவங்க வேட்டையாடும் போது ஜந்துக்களை திருட வந்ததா நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று அகிலன் கூறினான். ரீனா நந்துலா உடனடியாக அகிலன் சொல்வதை புரிந்து கொண்டு அமைதியாக நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தாள். உன் தோழியோட வீரர்களுமே ரொம்ப நல்லா தான் சண்டை போடுறாங்க. அவங்களாலேயே அந்த கருப்பு ரெக்கைகள் கொண்ட பறவைகளை சமாளிச்சிட முடியும் தான் நினைக்கிறேன். இப்ப நாம 2 பேரும் அவசரப்பட்டு உள்ள புகுந்துட்டோம்னா நம்மள அவங்க தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு என்றான் அகிலன். சிறிது நேரத்தில் அந்த குழுவில் இருந்த ஒரு நபர் தனது ஆத்ம சக்திகளான வெள்ளை சிறகுகளை வரவழைத்து பறந்து பறந்து மடமடவென கருப்பு ரெக்கைகள் கொண்ட பறவைகளை கொன்றான். ஆஹா, அவன் அசத்துறானே என்று ரீனா நந்துலா பறக்கும் வீரனை பார்த்து ஆச்சரியத்துடன் கூறினாள். உன்னோட தோழியும் ரொம்ப நல்லாவே சண்டை போடுறா என்று அகிலன் புன்னகையுடன் கூறினான். யாரு அவளா என்று ஆர்வத்துடன் ரீனா நந்துலா சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் யோகினியை பார்த்தாள். ஆனால் அவளும் அவளது குழுவில் உள்ள வீரர்கள் பாதுகாப்பில் வெறும் அம்புகளை மட்டுமே எல்லா திசைகளிலும் வெள்ளெறிந்து கொண்டிருந்தாள். ரெக்கைகள் கொண்டு பறக்கும் வீரனை விட யோகினி சண்டையிடும் விதம் பெரிதாக கவரும் வகையில் இல்லை. ஆஹா, என்ன ஒரு துல்லியம்! அவ விடுற ஒவ்வொரு அம்பும் ஒரு ஆபத்தான பறவையே கொல்லுதே. விகாரமான ஜந்துக்கள் கூட யோகினியோட அம்புகளுக்கு இரையாகுதே. என்னதான் அவ பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் ரெக்கைய விரிச்சுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு வீரன் பறந்துகிட்டு இருந்தானே, அவனை விட யோகினி நல்லாவே சண்டை போடுறா. அவ ரொம்ப நிதானமாவும் ரொம்ப தெளிவாவும் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ என்னை விட வில்வித்தையில சிறந்தவளாதான் இருப்பா என்று கொண்டாடினான் அகிலன். ரீனா நந்துலா கவனமாக கவனித்து அகிலன் சொல்வது சரிதான் என்பதை உணர்ந்தாள். யோகினியின் வில்லிலிருந்து அம்புகள் சரமாரியாக அனைத்து திசைகளிலும் பாய்ந்தன. ஆனால் ஒரு அம்பு கூட தவறாமல் மிகவும் ஆபத்தான கருப்பு இறகுகள் கொண்ட மிருகத்தை தாக்கியது. திடீரென்று தூரத்திலிருந்து ஒரு விசித்திரமான சத்தத்துடன் மேகம் போன்ற கரும்புள்ளிகள் கொண்ட ஜந்துக்கள் விரைவாக சிதறி ஆயிரக்கணக்கான இறந்த உடல்களை மணலில் விட்டுச் சென்றன. அவர்களின் குழு சிறிது நேரத்துக்கு முன்பே மறைந்து பார்த்துக் கொண்டிருக்கும் அகிலன் மற்றும் ரீனாவை தெளிவாக கவனித்தது. அவர்களில் சிலர் பிணங்களை சுத்தம் செய்வதற்காக அங்கேயே இருந்தனர். மேலும் யோகினியும் ரெக்கைகள் கொண்டு பறந்து வேட்டையாடிய மனிதனும் அகிலன் மற்றும் ரீனா நந்துலா மறைந்திருக்கும் குன்றின் அருகில் வந்து நின்றார்கள். ஏ ரீனா, நீ இங்க என்ன பண்ற என்று யோகினி ரீனாவின் கையை பிடித்து இழுத்தாள். யோகினி, நான் உனக்கு உதவ முன் வந்தா நீ எங்க என்ன தப்பா நினைச்சிடுவோன்னு தான் நான் தயங்கி ஓரமா நின்னுட்டேன். என்ன மன்னிச்சுடு என்று கண்கள் சிமிட்டுக் கொண்டே கூறினாள் ரீனா நந்துலா. ஏச்சி, நான் ஏண்டி உன்னை தப்பா நினைக்க போறேன்? எந்த முட்டாண்டி உனக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை சொன்னது? எனக்கு தெரியாத உன்னை பத்தி என்று யோகினி உரிமையுடன் கூறினாள். யோகினி அகிலனை ஆச்சரியத்துடன் பார்த்து, நீ ஸ்கேட்டி மகாபத்ரா விளம்பரத்துல வந்த ராணுவ பள்ளி மாணவன் தானே? ஓஹோ, இந்த இடத்துல நான் ஒரு பிரபலத்தை சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். நல்ல வேலை, எங்க நீங்க எங்களை தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு நாங்க பயந்துட்டோம். நீங்க இன்முகத்தோட வரவேற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க என்று கூறி அகிலன் அவளை பார்த்து தலை வணங்கினான். அப்போது அகிலனின் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, அகிலா, அவளை பார்த்தா பாசாங்குக்காரி மாதிரி தெரியுது, ஏமாந்துராத. அவளோட சிரிப்பு வேணா அழகா இருக்கலாம், ஆனா அவளோட உள்ளம் எல்லாம் நஞ்சா இருக்க போகுது. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. விஷமுள்ள பூக்கள்லாம் அழகாதான் இருக்கும் தம்பி என்றது.